भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழிகளே சரணம். श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொழிருக்கும்படியான இதுகிரி எதிராஜ ஜீர் சுவாமியுடைய திருவடி தாமரை வணங்கி தொழில் மாமணிமாடம் என்கிற திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போமாக. திருவாய்மொழி 6ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி. ஆழ்வார் 100 திருவாய்மொழிகள் அருளி செய்தார். அதாவது 100 பதிகங்கள் அருளி செய்தார். அந்த 100 பதிகங்களிலே 73 பதிகங்கள் ஆழ்வார் தாமான தன்மையிலே அருளி செய்தவை. 27 பதிகங்கள் பெண் தன்மையை எய்தி அருளி செய்தவை. பெண் பாவனையிலே பாடிய பதிகங்களிலே 17 பதிகங்கள் தலைவாழ் பாசுரம், 7 பதிகங்கள் திருத்தாயார் பாசுரம், 3 பதிகங்கள் 3 திருவாய்மொழிகள் தோழிப்பாசுரம். பிழையே நடந்திருக்கிறது தீர்ப்பாரையாமினி. தீர்ப்பாரையாமினி என்கிற திருவாய்மொழியும் இந்த திருவாய்மொழி இப்பொழுது நாம் அனுபவிக்க உள்ள தோழி மாமணி மாடவங்கு என்கிற இந்த திருவாய்மொழியும் மேலே கருமாணிக்க மலை என்கிற திருவாய்மொழியும் தோழிப்பாசுரங்களாக அமைந்தவை. ஒரு பெரிய மகாநதியானது பிரவகிக்கிறது. பெரிய நதி பிரவகிக்கிற பொழுது ஆங்காங்கே கிளையாக பிரிந்து ஓடும். ஆனால் கடல்ல போய் சேர்றது இந்த இந்த மகாநதிக்கு இருக்கிற பேர் ஒன்றா தான் இருக்கும். கிளை நதிகளுக்கு வெவ்வேறு பேர் இருக்கலாம். ஆனால் இந்த நதிக்கு ஒரே இந்த பெரிய மகாநதியானது
இதற்கு ஒரே பேர் தான் இருக்கும், இது கடல்ல போய் சேரும் கடைசியில மண்ணாகத்தான் இருக்கும். அதுபோல ஆழ்வார் தாமான தன்மையில பாடினாலும் சரி, தலைமகளாகவோ திருத்தாயாராகவோ தோழியாகவோ பாடினாலும் பாசுரங்களை அருளிச்சிவர் ஆழ்வார் தான். அது கடைசி பாசுரத்திலே, பலப்பாசுரத்திலே 11வது பாசுரத்திலே நாம் பார்க்கலாம். குருஹுட் சடகோபனின்னு 10 பாசுரங்கள் திருத்தாயார் பாசுரமா இருக்கலாம், 10 பாசுரங்களும் தோழி பாசுரமா இருக்கலாம். இந்த பதியும் 10 பாசுரங்களும் தோழி பாசுரம். கடைசியில் பார்த்தோமானால் ஆழ்வார் தாமார தன்மையிலே அது அருளிச்சிவர் இந்த தோழியாக இருந்து பாடியதும் ஆழ்வார் தான் என்பது நமக்கு வியக்தமாக தெரியும். அப்படியாக தோழி பாசுரமாக அமைந்த திருவாய்மொழி இந்த திருவாய்மொழி வீட்டையே கொண்டு அனுபவிப்போம். இத்திருவாய்மொழிக்கு கீழும் மேலுமெல்லாம் எம்பெருமானை கவி பாடினார். இத்திருவாய்மொழியில் தம்படி சொல்லுகிறார். அதாவது 100 திருவாய்மொழிகளே, இதற்கு முன்பு 54 திருவாய்மொழிகள், இதற்கு பிறகு ஒரு 45 திருவாய்மொழிகள், இப்படி 99 பதிகங்களிலே திருவாய்மொழிகளே எம்பெருமானை பற்றி பேசுகிறார், எம்பெருமானை கவி பாடினார். ஆனால் இந்த ஒரு திருவாய்மொழியிலே மட்டும் இந்த திருவாய்மொழிக்கு உண்டான வைலட்சண்யம் என்ன, இந்த திருவாய்மொழிக்கு மற்ற திருவாய்மொழியை காட்டில் உண்டான ஏற்றம் என்ன என்று பார்த்தோமானால், இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் தம்முடைய தன்மைகளை, தம்முடைய பெருமையை காட்டுகிறார். இத்திருவாய்மொழி சிம்மாவலோகன நியாயத்தாலே பொய்நின்னை ஆனந்தொடங்கி இவ்வளவும் வர தமக்கு பகவத் விஷயத்தில் உண்டான பிராவண்யாதிசயத்தை அந்யாபதேசத்தாலே பேசுகிறார். பொய்நின்னை ஆனந்தொடங்கி திருவிருத்தம் தொடங்கி இதுவரையிலும் இந்த பிரவையாட்சியர் திருவாய்மொழி வரையிலும் ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்தில் உண்டான ஈடுபாட்டின் மிகுதியை வேற்றுவாயாலே சொல்லுகிறார். இத்திருவாய்மொழி ஆழ்வார் ஒரு சொல்லுகிறது, நம் முதலில் எல்லாரும் போல விரும்பி இருப்பார்கள். நம்முடைய பூர்வாச்சாரர்கள் அத்தனை பேரும் இந்த திருவாய்மொழி மிகவும் விட்டுவிட்டிருப்பார்கள். என்ன காரணம் என்னால், இது ஆழ்வாருடைய பெருமையை சொல்லிய திருவாய்மொழி. மற்ற திருவாய்மொழிகளை போல ஒரு திருவாய்மொழி ஒருத்தர் ஈடுபட்டிருப்பார்கள், ஆனால் எல்லோரும் ஈடுபட்டிருப்பது இந்த திருவாய்மொழி. ஆள வந்தார் அருக்குமணை இந்த திருவாய்மொழி ஈடுபட்டிருப்பார். முந்துவத கடித்தன் பாசுரத்திலே பெருமானால் ஈடுபட்டிருப்பார். அதே போல திருக்கோட்டை நம்பி திருவருத்தத்தில் 95வது பாசுரத்தில் ஈடுபட்டிருப்பார். பெரிய திருவன் நம்பி நாச்சியார் திருமொழியிலே 10ஆம் திருமொழியிலே 8, 9வது பாசுரங்களிலே மழையே மழையே கடலே கடலே என்கிற பாசுரங்களில் ஈடுபட்டிருப்பார். இப்படியாக ஒருத்தர் ஒரு பாசுரங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரர்கள் அத்தனை பேரும் ஈடுபட்ட திருவாய்மொழி என்ன கொண்டாடப்படுகின்ற திருவாய்மொழி. காரணம் என்னவென்றால், இது ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுவதற்கு என்ன ஏற்பட்ட திருவாய்மொழி. சரி, ஆழ்வார் நம்முடைய பெருமையை வேற்றுவாயாலை சொல்லுகிறார்னா ஆழ்வார் தாமே தன் பெருமையை சொல்லலாமா? தாம் தற்புகழ்தல் தகுதி அன்றே என்ன சொல்றது உண்டோ? புகழ்ச்சி கூடுமா? ஆத்மஸ்லாக கூடுமா? என்னால் மனுட மன்றத்து ஓலை தூக்கினும் மன்னி அவடை வெள்ளூர் பழுதிலும் தன்னை மருதில் வழித்தகாரையும் தன் புகழ் உணராரிடையிலும் தான் தற்புகழ்தலும் தகும் புலவோர்க்கே. புலவர்கள் தங்களுடைய பெருமையை இன்னென்ன இடங்களிலே சொல்லிக்கொள்ளலாம் என்று தமிழ் இலக்கண நன்னூலிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மருட மன்றத்து ஓலை தூக்கினும் ஓலை எடுத்துக்கொண்டு போகிறான் அரசரிடமிருந்து, அவன் தன்னுடைய பெருமையை சொல்லலாம். எதிரி வாதத்திலே வெல்ல வேண்டிய சமயத்திலே தான் என்ன வாசித்தேன் தனக்கு உண்டான பெருமை சொல்லலாம். தன்னுடைய புகழை தெரியாதவரிடத்திலே சொல்லலாம். தான் விவாதம் செய்ய போய் இடத்திலே சாஸ்திர சர்ச்சையிலே கலந்து கொள்ள வேண்டும், இன்னென்ன சாஸ்திரம் வாசித்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய இடத்தை சொல்லலாம். இப்படியாக 4 இடங்களிலே இந்தந்த இடங்களிலே ஒருவன் தன்னுடைய பெருமையை தாமே தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்ளலாம் என்று நன்னூலிலே பவனந்தி முனிவர் வரையறை செய்திருக்கிறார் இலக்கண நூலிலே. அந்த ரீதியிலே ஆழ்வார் அவருடைய பெருமையை சொல்லிக் கொண்டால் அதில் எவ்விதமான தவறும் குற்றமும் கிடையாது. பார்க்க போனால் ஆழ்வார் தன் பெருமையா சொல்லுகிறார், எம்பெருமானிடத்திலே தமக்கு உண்டான ஈடுபாட்டை பேசுகிறார். ஆகையினாலே குற்றம் கிடையாது. அப்படியே சொல்லுகிற பொழுதும் கூட எம்பெருமான் என்ன பண்ணினான், தன் பெருமையை தானே பெரிய பிரபந்தமாக வெளியிடணும் ஆசை எம்பெருமான் என்ன பண்ணானாம், நாமே சொல்ல வேண்டாம், நாமே சொன்னாம் மத்த பரதனம் நான் இது இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தா யாரும் ஈடுபடுவதில்லை, காட்டவனை மறந்து போயிட்டான். ஆகையினால் எம்பெருமான் பார்த்தான் பெரிய பிரபந்தமாக தன் பெருமையை வெளிப்படுத்தவன் நினைத்துக் கொண்டு எம்பெருமான் ஆழ்வாரிடத்தில் ஆவேகித்து சொன்னான், என்னை என்றைக்கும் என்னை என்கிற திருவாய்மொழியை பார்க்கிறோம், என்னால் தன்னை இங்க விபாடி ஈசனை என்ன
அப்படி ஆழ்வார் அவனே இப்படி பாடிவிட்டு ஆழ்வாரிடத்துல பூந்து பாடிவிட்டு ஆழ்வார் குருகூர்ச்சடோவன் சொன்னான்னு பெருமை கொடுத்துட்டான். ஆழ்வார் திருவிக்கக்கூடிய திருவாய்மொழி. அதுபோல ஆழ்வார் பார்த்தார், நாமே நம்முடைய தன்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவர் தேக்கம் உண்டு. நாம் நம்முடைய வைபவத்தை, நம்முடைய தன்மைகளை, நமக்கு எம்பெருமாடத்திலே உண்டான பிராபண்யாட்சயத்தை ஆழ்வார் வேற்றுவாயார் அந்யாபதாசத்தாலே, அதாவது தொழிற்பாசுரத்தாலே தொழில் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இப்படி ஆழ்வாருடைய வைபவம் சொல்ல முடியாத திருவாய்மொழி. இங்க ஈட்டிலும் அத்புதமான விஷயம் காட்டப்படுகின்றன. ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் பிறந்த சமயத்திலே ஜனகராஜன் திருமகளான சீதா பிராட்டி கிடைத்தவளவிலே அந்த ஜனக மகாராஜனானவன் ஜோதிர் வித்துக்களை எல்லாம் அழைத்து, ஜோதிஷ சாஸ்திரத்திலே வல்லுநர்களானவர்களை அழைத்து கேட்டான், இவ எப்படி இருப்பா, பாக்கிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டான் குழந்தைக்கு. அப்ப அவள் சொன்னான், சார்வபௌமனாயிருப்பான் ஒருவரை கைப்பிடிப்பாள். சக்கரவர்த்தி லோகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன், லோகபர்த்தாவாக இருக்கக்கூடியவனை கைப்பிடிப்பள். அதெல்லாம் ஒரு உரையும் இல்லை. ஆனால் வனவாசரசம் தப்ப ஒண்ணாது, கண்டிப்பாக இவளுக்கு வனவாசம் ஏற்படும், காட்டிலே விசிக்கும்படியாக ஏற்படும். உலகத்துக்கே ராஜாவா இருப்பவன கல்யாணம் பண்ணிப்பா, ஆனா காட்டில் விசிக்கிற இதுங்கிற ஒரு கட்டம் மாத்திரம் அவசியமாக ஏற்படும், அதை தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுபோல பராங்குஷ நாயகி பிறந்த பொழுது திருத்தாய்மார்களவா என்ன பண்ணினாருன்னா, இவாளும் நிதானங்கினை அழைத்து காட்டார்கள், ஜோதிடத்திலே வல்லவர்களை அழைத்து கேட்டார்கள், இவர்கள் படி இவளுக்கு எப்படி இருப்பா இவள் கேட்டார். ஒன்னும் குறையே கிடையாது, எப்படி இருப்பா, உயர்வர உயர்நாள் உடையவன் நான் எம்பெருமான், அயல்வரும் அமர்கள் அதிபதியான எம்பெருமானாலே மயர்வர மதினம் அருளப் பெறுவள், தொண்டர்க்கு அமுதுன்னு சொன்மாரை அவள் சொல்லுவள், உலகம் நிறைந்த போல் பெறுவள், எந்த குறையும் இருக்காது. எல்லாம் இருந்தாலும் லோகமெல்லாம் இவளை கொண்டாட பாலை தமிழ் இசைவாரர் பத்தர் பரவுவார்கள், எல்லோரும் இவளுடைய சொல்மாலைகளை கொண்டாடுவார்கள். அப்படியாக தொண்டர்க்கு அமுதுன்னும்படியாக சொல்மாரை அவள் சொல்லுவள். ஆனாலும் இவளைக்கு ஒரே ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துன்னு கேட்டார். அதாவது திருத்தொலவெல்லிமங்கலம் திவிதேசத்துக்கு இவளை நீங்கள் அழைத்து செல்லக்கூடாது. அங்கே அழைத்து சென்னீர்களே ஆனால், இந்த பராங்குஷாகிய நீங்கள் திருத்தொலவெல்லிமங்கலத்துக்கு அழைத்து சென்னீர்களே ஆனால் அதன் பிறகு இவள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாள், இவளை நீங்கள் இழக்க நேடும் சொன்னார்கள். இப்படி சொன்ன போதிலும் கூட இவா எப்படிப்பட்டவா தெரியுமா, என்ன ஆனாலும் சரி திருத்தொலவெல்லிமங்கலத்துக்கு அழைத்து செய்யாமல் இருக்கக்கூடிய குடி கிடையாது இந்த குடி. இந்த பராங்குஷாய்க்கு அவதரித்தான் இந்த குடியிருக்கே இவர்கள் ஒரு நாள் திருத்தொலவெல்லிமங்கலத்துக்கு செல்லாது இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட குடியிலே பிறந்தவர்கள் என்ன ஆனாலும் சரி, குழந்தை கிடைச்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நாங்கள் திருத்தொலவெல்லிமங்கலத்துக்கு செல்லத்தான் செல்வோம் என்ன இவர்கள் திருத்தாய்மார்கள் குழந்தையை இடுப்பில் தூக்கி நேராக போயிட்டார் தேவபிரானை சேவிப்பதற்காக. இப்படியாக போன என்ன ஆயிடுத்து, ஆழ்வார் அந்த எம்பெருமானிடத்திலேயும் அந்த திவிதேசத்திடத்திலேயும் அங்கே இருக்கக்கூடிய மண்டபம், கோபுரம், பிராகாரம், விமானம் இவற்றையெல்லாம் வச்செல்லாம் ஈடுபட்டு வரானார். அதன் பிறகு இவளை மாற்ற முடியுமா, இவளுடைய மனசை மாற்றி இவளை பழையபடி கொண்டு போய்விடணும். இவள் மனசை அந்த பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள், அந்த ஒரே விதேசத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாள். இவள் மனசை மாற்றணும். இவளை நாம் இழந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று திருத்தாய்மார்களுக்கு ஒரு பயம் வந்தது. இவளை மனசை மாற்றணும்னு பார்த்தார். அப்படி மாற்ற முடியுமானா அப்படி மாத்துறது சுலபம் இல்லை. தேகாத்மாபிமானிகளாக தேகமே ஆத்மா, இந்த தேகம்தான் ஆத்மான்னு நினைக்கிறவன் அவரிடத்துல போய் அவனுக்கு எவ்வளவுதான் ஞானம் உண்டானால் கூட ஸ்தூலோகம் புருஷோகம்ங்கிற எண்ணம் போகாது. ஸ்தூலோகம் நான் பருத்திருக்கிறேன் அப்படின்னு நினைப்பான். உண்மையிலே நான்கிறது இந்த சரீரத்தையா குறிக்காது. ஆனாலும் பருத்திருக்கிறேன், நான் பருத்திருக்கிறேன்னு தான் சொல்லுவான். அதுபோல அதை மாற்றுறது முடியாது. சர்வப்பிரகார அதுவா அது எப்படி தேகாத்மாபிமானியான அவனுக்கு ஞானமே ஏற்பட்டாலும் கூட சூரோகம் நான் சூரனாக இருக்கிறேன் என்று தவறான இது அறிவுண்டாவது போலே சரீரம் தானே ஸ்தூலமா இருக்கு. சரீரம் தானே பருத்தோ இழைத்தோ சரீரம் தான் ஆத்மா ஆகாது. ஆனாலும் அவன் தவறாக பிரயோகிப்பன். அதுபோலே எப்படி அவர்களை மாற்ற முடியாதோ ஒரு க்ஷுத்ர விஷய பிரவணம் தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டவன் அவனிடத்திலே போய் நீ செய்கிற காரியம் அதர்மம், அதனாலே இந்த லோகத்திலே வழி ஏற்படும், இங்கிருந்து நீ இந்த சரீரத்தை விட்ட பிறகு உனக்கு நரகம் கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னாலும் கூட தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் அதை நின்றும் நீங்கார்கள், அதை கைவிடார்கள். அது மாதிரி என் பெருமானிடத்திலே இந்த திருத்தொலவெல்லிமங்கலத்திலே ஈடுபட்ட திவிதேசத்தில் ஈடுபட்டவளான இந்த பராங்குஷாகிரியும்
மாற்ற முடியாது ஒரு நாளும். எந்த நாளும் எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதான் தீரும். நரக சொன்னாராம். அதாவது நலன் வானர வீரர்கள் ஒருவனான நலன் என்ன தெரிவித்தான் என்னால், திருமால் காடேற எழுந்தருளுகைங்கிறது நேருமா, பிராட்டி ஒரு ராட்சசன் அபகரிப்பது என்பது நேருமா, எல்லாம் எப்படி நடந்ததோ அதுபோல நடக்கணும்னு இது இருக்கோ நடந்தான் தீரும். அது கடல்ல அணை கட்டணும்னா கட்டித்தான் போயாக வேண்டும் என்ன அவன் தெரிவித்தார் போலே இவ்விடத்திலே இந்த பராங்குஷாயான திருத்தொலைவலங்களுக்கு போதும் தவிர்க்க முடியாதபடியாக நேரிட்டது. அங்கே போனார்கள். இவளை மீட்கலாம் என்று பார்த்தால் மீட்க முடியவில்லை. ஆத்மாபிமானி திருத்த முடியாது. அதுபோல விஷப்பிரமணராயிருப்பவர்களை திருத்த முடியாது, மாற்ற முடியாதவருடைய மனசு. அதுபோல எங்க பராங்குஷ நாயகி அவள் எம்பெருமாண்டத்திலேயும் இந்த திருத்தொலைவலங்களுக்கு எம்பெருமாண்டம் அந்த திவ்யதேசத்தில் ஈடுபட்டிருக்காள். அவளையும் அவளுடைய மனசையும் மாற்றி அவளை மீண்டும் கொண்டு வர முடியாது. எம்பெருமான் என்ன பெருமான் அவை ஈடுபட்டதோ இந்த எம்பெருமானத்தை குறை சொல்ல முடியுமா? குறை சொல்லலாம் நினைக்கணும். குணாதிக்கத்தையே குணாதிக்கத்தை சொல்லும் அத்தனை அவருடைய குணத்தின் மிகுதியைத்தான் சொல்ல முடியும். அப்படி என்ன சொன்னாலும் இவன் என்ன பண்ணுவான் கடைசியில, ஆகிலும் கொடியவன் நெஞ்சம் அவன் என்னே விடக்கும் இல்லே என்ன அவனிடத்திலேயே ஈடுபட்டிருப்பள். ஆகினாலே இவளை அவரிடமிருந்து மீட்க முடியாது. இந்த திருத்தாய்மார்கள் பார்த்தார். அவள் மனசை மாற்றி போய் குழந்தையை நாம் இழந்து விட்டால் என்ன செய்வது என்று கொண்டு அவளை மாற்ற அவளுடைய மனசை மாற்ற வேண்டும் என்று பார்த்தார்கள். பருவம் நிரம்பாதிரி கட்சியிலே இத்தனை சின்ன வயசிலேயே அதிமாத்திரமானவர் அவள். அளவுக்கு மீற ஈடுபாடு எம்பெருமானிடத்தில் இவளுக்கு திருத்தொலைவில் மங்கலத்து எம்பெருமானிடத்தில் இவளுக்கு ஈடுபட்டது ஏற்பட்டது. இவளை இழக்கவரில் செய்வது, ஐயோ நாம் இவற்றை இழந்து விட்டோமானால் என்ன செய்யறது இன்னொரு பயம் அச்சமான ஏற்பட்ட திருத்தாய்மார்களுக்கு. அது மாத்திரமில்லை, இப்படி அதிமாத்திர பிராவண்யம் உபாசனை பண்ணுகிறவர்கள், அதாவது பக்தியோக நெற்றிடம் இருக்கிறபடினாலே இது சாதன புத்தியிலே சேர்ந்து விட்டால் என்ன செய்வது என்ன அவர்களுக்கு பயம். இப்படி இந்த காரணங்களாலே இவளை மீட்க வேண்டும் என திருத்தாய்மார்கள் பார்த்தார்கள். சரி, இந்த திருவாய்மொழிக்கு கீழ் திருவாய்மொழியோட என்ன சங்கத்தி என்ன தொடர்புன்னு பார்த்தோமானால், இதற்கு முன்னாடி ஆழ்வார் பிரவாய்ச்சி என்கிற திருவாய்மொழியிலே பரிபூர்ணமாக கிருஷ்ணானுபவத்தை படித்தார். அப்படி கிருஷ்ணானுபவம் பண்ணுகிற பொழுதோ தீர்த்தம் பருகின்றே இருக்கிற பொழுதோ விக்கி பரவசமான தன்மை ஏற்பட்டு என்னாச்சு, பரவசமான அந்த பாரவிசத்தை, அதாவது குடிக்கிற தண்ணீர் விக்கி அதுதானே பாரவிசத்தை விளைப்பிக்குமா போலே, அதாவது பரவசமான தன்மை ஏற்படுமா போல, தண்ணீரை இழந்து போமா போலே அந்த கிருஷ்ணானுபவமானது என்னாச்சு, குரமலாம் கண்ணன் கோலச்சேர்கள் இருவுகள் என்ன இன்னும் பரி கழித்திருக்கார்கள் இவர். அவருக்கு என்ன ஆச்சு, அது ரசாந்தரத்திலே இவரை மூட்டித்த பருவம் தானே அச்சாவதாரமான திருத்தொலைவெல்லிமங்கலத்திலே இவருக்கு மூட்டித்து அந்த பெருமான் அவனிடத்திலே தான் இவருக்கு பரிபூர்ண அனுபவம் கிடைத்ததுன்னா அதுவும் இல்லை. தமக்கு பிறந்த அந்த பெருமானையும் இவர்கள் ஈடுபட்ட சிந்தையிலிருந்து இவளை மாத்த பார்க்கிறார் மனச. ஆயினார் இவளுக்கு பிறந்த அவதாரத்தை அந்யாபதேசத்தாலே வேற்றுவாயாலே தொழிற்பாசுரத்தாலே பேசுகிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, பொய்நின்ன ஞானம் தொடங்கி இதுவரையிலும் பகவத் விஷயத்திலே பரிபூர்ணமான அனுபவம் கிடைக்கப் பெறவில்லை, முழுமையான அனுபவம் கிடைக்கவில்லை. ஆகையினாலே இவருக்கு தமக்கு பிறந்த பராவண்யாதிகத்தை அருளிச்சீரார் இத்திருவாய்மொழியிலே. இன்னொரு விதமாகவும் சங்கதி காட்டுகிறார் தன் பிள்ளை. கீழ் அனுபவித்த அனுபவம் தான் மானசானுபவம் மாத்திரமாய். இதுவரையிலும் அனுபவித்த அனுபவம் எல்லாம் மானசானுபவமாத்தான் இருந்தது. பாஹ்ய சம்சேஷ அபேட்சையானது இவர் பிறந்தது. பெருமானை அனுபவிக்க வேணும் என்னை நினைத்தார். அந்த பாஹ்ய சம்சேஷமானது கிடைக்க பெறாமையாலே கலங்கினார். அந்த கலக்கத்தாலே அந்யாபதேசத்தில் பேசுகிறார் என்ன சங்கதி காட்டுகிறார். இப்பெண்பிள்ளை பகுதி அறிய செய்தேயும் இந்த பராமரிஷனுடைய தன்மை அறிந்திருந்தாலும் திருத்தாய்மார்கள் என்ன விட்டார், விழுக்காடறியாமே மேல் விளையப்போவது அறியாமல் திருத்தொலைவிலங்களுக்கு அழைத்து சென்னார்கள். அழைத்து சென்ன மாத்திரத்திலே இவள் என்ன பண்ணாள், தேவபிரான்கிறா, தேவதேவபிரான்கிறா, அரவிந்தலோச்சன்கிறா, என் இப்படியாக இழைவழி ஜோதி செந்தாமரை கண்பிரான்கிறா. இப்படியாக தேவபிரான் அவனுடைய மேன்மை சொல்றா, அரவிந்தலோச்சன் அவனுடைய நீர்மை சொல்றா, இழைவழி ஜோதியின் அவனுடைய ஒப்பனை சொல்றா. இப்படியாக அந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு விட்டாள். அந்த எம்பெருமானுடைய திருத்தொலைவெல்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய இரட்டை திருப்பதி, தேவபிரான் சன்னதி, அரவிந்தலோச்சன் சன்னதி, இந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டவள் ஆனாள். இப்படி ஈடுபட்டு விட்டாளே, இவளை எப்படி மாற்றி கொண்டு போறது, இவளை இழந்தே விடுவோம் போல இருக்கிறது என்று தாய்மார்கள் தோழியிட்ட வந்து கேட்கிறார். பராங்குஷானுடைய தோழியிட்ட வந்து கேட்கிறார், இவள் இப்படி தோழியானவனுக்கு தெரியாம இல்லை, இவளை மீட்கலாம் பிறகு வழி, இவளை
மீட்பதற்கான உபாயம் வழி என்னன்னு கேட்டார். அப்ப தோழி சொல்கிறாள், நீங்களே இவளுக்கு பிராவண்யம் மிகும்படியாக பண்ணினீர். பெருமாண்டத்திலே இந்த பெருமாண்டத்திலே திருத்தொலைவில்லைங்க மங்களத்தை பெருமாண்டத்தில் ஈடுபாடு மிகுதியாக உண்டாகும்படி நீங்களே பண்ணிட்டு இப்ப நீங்களே இவளை மீட்கணும்னா அது எப்படி முடியும்? நீங்களே குழந்தை ஆட்சியந்தேள், அவனுடைய கண்ணழக பாருந்தேள், அவனுடைய முகத்தை பாரு, அவனுடைய முருகலை பாரு என்று இப்படி சொல்லி சொல்லி சேவை பண்ணி வைத்து அவளுக்கு இவனிடத்தில் ஈடுபாடு உண்டாகும்படியாக பண்ணிவிட்டு இப்போது இவளை மீட்க வேண்டும் என்றால் அது முடியாது. ஆகையினாலே இவள் பக்கம் நசையறங்கோள், இவளிடத்துல நீங்கள் ஆசையை விட்டு விடுங்கள், இனி இவள் உங்களுக்கு இல்லை என்று அவளுக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ண நினைச்சா அவளுக்கு ஒத்தாசை பண்ண முடியாது, அவள் எம்பெருமான அனுபவிக்கும்படியாக பண்ண பாருங்கோள், அவளை தடுக்காதீர்கள் என்று தாய்மார் கேட்க தோழிமார் பதில் சொல்லும்படியாக அமைந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி உடனே ஒரு கேள்வி எழும், அதப்படி தாய்மார் வயசுல பெரியவா, தோழிமார் சின்ன குழந்தை, சின்ன வயசு, அவ பெரியவாளை சின்னவா பெரியவாளுக்கு சொல்லலாமா, உபதேசம் பண்ணலாமா, சின்னவா பெரியவாளுக்கு உபதேசம் பண்ணலாமான்னு கேள்வி. அதுதான் தெரிவிக்கிறான் பிள்ளை. பகவத் விஷயத்துக்கு பழையார் புதியார் இன்னில்லை. பெருமானை பத்தி பேசுவதற்கு பழையவர்கள் புதியவர்கள் வயசானவா சின்னவாங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. தேசிகர் சொல்ல ஆதரவுடையார் கேட்கும் இத்தனை, தெரிஞ்சவா சொல்ல தெரியாதவா ஈடுபாடுள்ளவா கேட்கும் அத்தனை என்று தெரிவிக்கிறார். இப்படி சொன்னவா உண்டோன்னா அதுக்கு உடனே காட்டுகிறார், பிரமாணம் காட்டுகிறார். ஆதிசக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா பரதாய பிரமேயாய பூகோகன கோச்சரா. அதாவது தமையனுக்கு இளையோன் சத்பாவம் சொல்லும்படி என்கிறார்களே ஆச்சாரிய ஹிருதயத்துல 85வது சூத்திரத்துல. அந்த இளையபெருமாள் அவருடைய பெருமைகளை எல்லாம் குகப்பெருமாள் பரதாழ்வானுக்கு எடுத்துரைத்தான். அதாவது பரதாழ்வான் பெருமாளை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்தொழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருச்சித்திரகூடத்தேர புறப்பட்டு போறான். அப்படி போகிற வழியிலே குகனை சிந்திக்கிறான். முதல்ல குகனுக்கு இவன் பேர சந்தேகம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் இவன் படி தெரிந்த பிறகு அப்பொழுது குகன் அன்னி ராத்திரி பெருமாள் எங்க சயனிச்சிருந்தார் தான் கேட்கறான். பாருங்க, பெருமாள் எங்க சயனிச்சிருந்தார், இங்க வந்த பொழுது சிங்கி பேர் வரத்து வந்த பொழுது எங்கே சயனிச்சிருந்தார், பிராட்டி பெருமாள் எங்க எழுந்தொழிந்தார்கள், இளைய பெருமாள் என்ன பண்ணியிருந்தா அப்படின்னு பேசுற பொழுது இளைய பெருமாளுடைய பெருமை பரதனுக்கு எடுத்து சொல்றான். அந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். பரதாய அப்பிரமேயாய, அப்பிரமேயாயன்னா அளவிட ஒண்ணாவது பெருமை உடையவன். அவனுக்கு யாருடைய பெருமை சொல்லுவா? லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா, மகாத்மாவான லக்ஷ்மணனுடைய பெருமை சொன்னான். லக்ஷ்மணனுடைய பெருமையானது பரதனுடைய பெருமைக்கு முன்னாடி என்ன ஆயிடும்னா, கழியின் பெருமையை கடலுக்கு சொல்ல தொடங்கினார். உப்பங்கழி கடல்லேருந்து அப்படி தள்ளப்பட்டிருக்கிற உப்பங்கழியினுடைய பெருமையை கடல் போல பெருமை படைத்தவன் பரதன். அப்படிப்பட்ட பரதாழ்வானுக்கு இளைய பெருமாளுடைய வைபவத்தை அல்லையாண்டமைந்தவேனி அழகம் அமர்ந்துஞ்ச. அதாவது பிராட்டியும் பெருமாளும் தரைக்கிட கிடந்தார்கள். அப்பொழுது இளைய பெருமாள் வில்லும் கையுமாக சுத்தி சுத்தி வந்து பாதுகாத்தான். கங்குள் எல்லாம் பழம் ராத்திரி விடி விடிய தூங்காமல் உறங்காது இல்லையாக 14 வருஷங்களும் கைங்கிரம் பண்ணா. அன்னை தினம் கைங்கிரம் பண்ணதை பத்தி எப்படி எல்லாம் கைங்கிரம் பண்ணா, தீர்த்தம் கொண்டு கொடுத்தான் இவாளுக்கு. ராத்திரி எல்லாம் இவர்களை சுத்தி சுத்தி வந்து அடையாடும் முதல்வோரை சுத்தி சுத்தி வந்து பெருமாளின் பிராட்டியும் ரட்சித்தான். இளைய பெருமாளுடைய வைபவத்தை எல்லாம் இக்ஷ்வாகு வம்சனான பரதாழ்வானுக்கு காட்டிலே திரியக்கூடிய குகன் ஒரு வேடன் அவன் எடுத்து சொல்றான். வேடனான குகன் பரதாழ்வானுக்கு இளைய பெருமாளுடைய வைபவத்தை சொல்கிறான். ஆகினாலே பகவத் விஷயத்திலே இன்னாலியாதான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது, அறிந்தவர்கள் சொல்லலாம், ஆதரவுடையார் கேட்க வேண்டியது. ஆகையினாலே தோழிமார் சொல்கிறார்கள், தாய்மார்கள் கேட்கிறார்கள். இப்படியாக இந்த திருவாய்மொழியாக அமைந்திருக்கிறது. துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்களந்துழுமிவளை நீரினி அன்னமீர் உமக்காக எல்லவிடுமினோ தவளவன் சங்கு சக்கரமென்னும் தாமரத்தளங்கனென்னும் கோளையன் மலர் கண்கள் நீர் மல்லா நின்று நின்று குமுறுமே. இவள் பிரகிருதி அறியாதே திருத்தலவில்லமங்கலத்தை காட்டின பின்பு உங்கள் இடவஜனத்துக்கு ஒழுமீனுமோ. இவளுடைய தன்மையை அறியாமல் திருத்தொழிமங்கலத்தை நீங்களே காட்டி கொடுத்து விட்டீர்கள். இனிமே உங்கள் நல்வார்த்தையை காட்டி இவள் மீண்டு வருவளா அப்படின்னு அவதாரி.
துவளில் மாமணி மாடம், துவள்ன குற்றம், துவள் இல்ன குற்றமற்ற மாமணி, விலைமதிப்பில்லாத மணி ரத்னங்கள், மாணிக்கங்கள், அந்த குற்றமில்லாத ரத்னங்கள், அவைகளாலே அமைக்கப்பெற்ற மாடங்களை உடையது. துவளில் மாமணி மாடம் ஓங்கி இருக்கக்கூடிய மாடங்களை உடையது. துவளில் மாமணி மாடம் ஓங்கு தொலைவில்லி மங்கலம், அப்படிப்பட்ட ஓங்கிய மாடங்களை உடையது திருத்தொலைவில்லி மங்கலம். அந்த மாடங்கள்லாம் ரத்னங்களால் இழைக்கப்பெற்று அமைக்கப்பெற்று உள்ளன. அந்த மணிகள் எல்லாம், அந்த மாணிக்கங்கள் எல்லாம், அந்த ரத்னங்கள் எல்லாம் குற்றமற்றவை. சிறுபா வியாக்கியானத்தில் தூமணி மாடங்கிற இடத்துல இதே துவளில் மாமணி மாடங்கிறதுக்கு வேற அர்த்தம் காட்டுறார். ஆனா இவ்விடத்திலே காட்டுகின்ற பொழுது இந்த ரத்னங்களுக்கு எவ்விதமான குற்றமும் கிடையாது. ஜீவபரர்கள் இருவருக்கும் அபகதபாத்மத்வாதிகள் உண்டாயிருக்க செய்தே அபகதபாத்மா விஜரோ விமிருத்தியோ விஷோகா விஜிகத்ஸா பிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்ன குணாட்டகம் 8 குணங்கள் ஜீவருக்கும் உண்டு, எம்பெருமானம் பரமாத்மாவுக்கு உண்டு. என்னாலும் ஜீவாத்மாவுக்கு ஹேயம் உண்டாய் பகவத் அனுகிரகத்தாலே கழியும். இந்த முக்தனுக்கு எம்பெருமானுடைய அருளாலே முக்தாத்மாவுக்கு இந்த ஹேய குணங்கள்லாம் கழிந்து குணாட்டகம் வெளிப்படும். ஆனால் எம்பெருமான் ஹேய சம்சர்க அனர்ஹனாயே இருக்கும். ஹேய சம்பந்தங்கிறது அவனுக்கு எம்பெருமான் கிடையவே கிடையாது. அதுபோல இந்த ரத்னங்களுக்கும் ஹேய சம்பந்தம் அழுக்கு கிடையாது. எப்படி எம்பெருமானுக்கு தோஷம் கிடையாதோ அதுபோல இந்த ரத்னங்களுக்கும் தோஷம் கிடையாது. குற்றமற்ற ரத்னங்கள் இவை என்று காட்டினார்கள். துவளில் மாமணி மாடவங்கு தொலைவில்லி மங்களும் துணிவுகளை நீரினி அன்னவீர் மக்காசை இல்லை படுமினோ. நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இவளை மீட்டு கொண்டு செல்ல வேண்டும் நினைக்கிறேன். இவ ஆற்றில் ஈடுபட்டிருக்கா தெரியுமோ? நீங்க இவரிடத்துல சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? உனக்கு இப்போது உதவாதபடி தூரஸ்தம், எங்கேயோ இருக்கிற சீதை கூட்டம் அப்படின்னு சொல்லி இவளை மீட்க முடியாது. இது கொண்டவனா எங்கேயோ இருக்குமா, அதுல ஈடுபடாதே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது போல சொல்ல முடியாது. திருத்துவமங்கலம் கத்துல இருக்கு, தாமரவணிக்கு வடகரையில இருக்கு. பூத காலத்தில் அவதாரங்கள் இனி சொல்ல மீட்க முடியாது. எந்த காலத்திலோ அந்த அவதாரம் பெருக்காது போல இன்னைக்கோ ஐப்பசி மாசம் அடமழை பெஞ்சன்னைக்கு ஆட்சியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதுபோல எனிகோ அந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இனி சொல்ல முடியாது. இந்த பக்கத்துல இருக்கு தொலைவினங்கள். உகந்த இடங்களிலே உள்ளு நிற்கிறவன் அளவிலே பிரமணையாய் செய்தாளாய் மீட்க நினைக்கிறீர்களோ? அழகா சொன்னார். அந்த பாசுரத்தை நன்றாக கவனிக்கும். அதாவது பாசுரம் முதல் 2 அடிகள் எப்படி அமைந்திருக்கு? துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்களம் தொழும். எதை தொடரா? தொலைவில்லி மங்களம். அந்த எம்பெருமான் உள்ளே இருக்கக்கூடிய தேவபிரானை அரவிந்தலோச்சனை தொழும்னு பாட்டில்லை, தொலைவில்லி மங்களம் தொழும்னு பாசுரம் இருக்கு. ஆகையினாலே அவ உள்ளே இருக்கிற எம்பெருமானத்துல கூட ஈடுபட்டில்லை. எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றபடினாலே ததியமான அந்த திவ்யதேசம், அந்த ஊர்லேயே ஈடுபட்டிருக்கா. ரவணையாய் இருக்கின்றாள். அவளை எப்படி நீங்க மீட்க முடியும்? அகவிட்டு திருத்தொலைவில்லி மங்களத்தை விரும்பிகைகளை எங்கனே மீட்கும்படி, அதாவது தேவபிரானையும் புறம்பாக்கி அந்த திவ்யதேசத்தையே விரும்பக்கூடியவளான இவளை எப்படி நீங்கள் மீட்க முடியும் என்று கேட்கிறாள். அதாவது நீங்கள்லாம் பிரதமாவதியிலே நிற்கிறவர்கள், அவ்வளோ சரமாவதியிலே நிற்கிறாள். பிரதமாவதியான எம்பெருமானை பற்றி இருப்பவர்கள் நீங்கள் அந்த எம்பெருமானை சேர்ந்தான அந்த திவ்யதேசத்தையே முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறாள். விமானத்தோடும் கோபுரத்தோடும் அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய விமானம் என்ன, கோபுரம் என்ன, பிரகாரம் என்ன, மண்டபம் என்ன, அந்த ஊர் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மாடங்கள், ஓங்கி உள்ள மாடங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய 4 சீவற்றவர்கள் என்ன, அப்படி அந்த அவனோட தீயமான அந்த விதேசத்திலே ஈடுபட்டிருக்கிறாள். இவளை உங்களால் மீட்க போகாது என்று தெரிவிக்கிறாள். ஓங்கு மாமணி, ரொம்ப பெருவிடையினமாக இருக்கிற மணி. ஓங்கு, அந்த மாடங்களை எவ்வளவு ஓங்கியிருக்கான். அங்க ஓங்கின அந்த மாடங்களுடைய நிழல் தான் இந்த ஆழ்வார்த்திணை அளவும் தென்னை இருக்கிறதாம். அப்படி பிரியும் பொழுதும் நாயகனான எம்பெருமான் இடமணித்து இந்த பக்கத்தில் தான், இந்த தாமர்கள் பரணிக்கு அந்த வடக்கிறதான் பக்கத்தில் தான் சொல்லி போனான். அப்படியாக பக்கத்தில் கூடதான் திவ்யதேசம் தொலைவில்லி மங்களம் துருப்பு கூடாக ஊரை என்றோ இவள் உகந்தது. அந்த ஊர் முழுவதுமாக இவள் அசைப்பட்டாள். தொழும் இவளை. இது எப்படி இருக்கும்னா கருப்பா இருக்கும், இவர் எப்படி இருப்பானா வெளுப்பா இருப்பார் அப்படின்னு சொல்ற வழி. பராங்குஷம் இங்க எப்படி இருப்பான்னா தொழுது கொண்டே இருப்பாள். தொழுகையே நிரூபகமாக உடையவள்.
பாரதந்திரியத்தையே நிரூபகமாவுடையவள் பராங்குசாயி. பிராஞ்சலின் பிரக்வமாசீனம் என்ன இளையபெருமாள் எப்படி கூப்பின கையோடையே இருந்தாரோ அதுபோலே கூப்பின கையிலேயே உடையவராக இருக்கிறார் நம்மாழ்வார். கணவரும் கைதோழும் பிள்ளை என்ன பிராகாலனாகியை பற்றி சொல்லுமா போலே நம்மாழ்வார் எப்படி இருக்காருன்னா தொலைவில்யமங்கலம் தொழும் என்று அந்த விதேசத்தை தொழுவதையே ஸ்வரூபமாக கொண்டிருக்கிறார். தொலைவில்யமங்கலம் தொழும் என்ன சுரூபம் சொல்லித்து ரீதியிலே எழுந்துள்ளார். இவளை நீர் தோளில் மாமணி மாடமங்கு தொலைவில்யமங்களும் தொழும் இவளை நீர். இவளை நீங்க தொழுகை தேக யாத்திரையாவது முன்னே மீட்க பார்ப்பது பழிசொல்ல பணைக்கிறவள் பழி பரிகரிக்க பார்க்கிறோள் நீங்கள். இவளை நீங்க மீட்க பார்க்கிறீர்கள், அது முடியாது. ஏன் அன்னமீர் நியந்திர நியாமிய பாவமேயோ வேண்டுவது. நீங்க என்ன நினைக்கிற, நாங்க பெத்தவாளுக்கு நியமிக்கிறதுக்கு உண்டான உரிமை உண்டு, நியமிக்கக்கூடியவர்கள் இவளா நியமிக்கப்படக்கூடியவள் அவள் நினைக்கிறாள். பெற்றவர்களா இருந்தாலும் அசக்கியங்களிலே இயக்கிடவதோ முடியாத காரியத்தை செய்கிறேன் போக முடியுமா? பிராப்த யௌவனைகளானார் மக்கள் பெற்றவர்களுக்கு பிராப்தி உண்டோ அவளோ யௌவனாவஸ்தை அடைந்து விட்டாள். இனிமேல் அவள் பர்த்தாவுக்கே உரிவுடைய ஒழிய நான் பெற்றேங்கிறதுனால நீங்க உரிமை கொண்டாடுவீங்க. கல்யாணி போன பொண்ணு புகத்திலே அவர்களுக்கே உரிவளாக பர்த்தாவுக்கு உரிவளாக இருப்பதை ஒழிய உங்களுக்கு உங்கள் வார்த்தை கேட்பவளாக இருக்கணும். புக்கவிடத்தை பிரவணையாக நிற்க பெற்ற பாப்தி கொண்டு வைக்கணும். புக்கவிடத்திலே ஈடுபட்டு இருக்கிறாள். அவளை போய் நான் பெற்றேன் அதனால என் பேச்சைக்கான என்னோட வரணும் திரும்பின்னு சொல்ல முடியுமோ நீங்க? ஆகினாலே இவளையிலே நீங்கள் கைவாங்காமை, நீங்க பேசாம இவளை விட்டுருங்க. இவளை நீங்கள் விட்டு விடுங்கள். விடுமேன்னு சொன்னா அவ விட்டுருவாளா? நிர்பந்திக்கிறாள். என்னதான் இருந்தாலும் என் முன்னும் நான் இனி சொன்னா நான் விட்டு போயிடுவேனா? என்ன அவர்கள் சொல்றா? அதுக்கு இவர் சொல்றா, இவருடைய அனுபவத்துக்கு தண்ணீர் துரும்பாகாதே இதை கண்டுகொண்டு இருக்க வாங்கி வைக்க அந்த எம்பெருமான அனுபவிக்கிறாள். தாய்மார்கள் பற்றி சொல்றார். இவ்வளோ அந்த திருத்தொலைவெளி மங்களத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த அனுபவத்திற்கு இடையூறாக இராதீர்கள். அவளை எங்கேயாவது உங்களை பத்தி நினைக்கிறாளா? என்ன நினைக்கிறாளா? இவ பேச்சிலேயோ நினைவிலையோ நீங்களோ நானோ உண்டா? உங்களை ஆதல் என்னை ஆதல் சொல்லுதல் நினைத்தல் செய்கிறாளோ? உங்களை தான் உங்க பேரை சொல்றாளா? உங்களை நினைக்கிறாளா? அந்த எம்பெருமான் திருத்தொலைவெளி மங்களத்தை எம்பெருமான நினைக்கிறாளே ஒழிய உங்களையும் அவள் நினைக்கவில்லை, என்னையும் அவள் நினைக்கவில்லை. ஆகையினாலே இவளுடைய நிலையை பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கா? வீஷாழ்வான் இப்படி லங்கையிலிருந்து வந்த பொழுது தெக்வா புத்திராம்ச தாராம்சராகவும் ஷணங்கதா என்று மனைவி மக்களையும் உற்றார் உறவினர்களையும் செல்வத்தை எல்லாவற்றையும் விட்டு அவன் எம்பெருமானை பற்றியானோ இவள் இவள் எல்லாத்தையும் விட்டுவிட்டான். எம்பெருமானத்திலே ஈடுபட்டு விட்டால் எல்லாவற்றையும் கைவிட்டு. ஆகினாலே எல்லா பந்துக்களையும் விட்டால் அந்த எம்பெருமானையே எல்லா விதமான பந்துவாகவும் பற்றி விட்டார். இந்த நிலையிலே நீங்கள் இவளை மீட்க பார்ப்பது சரி அன்று என்று சொல்லி மேலே அவள் என்ன சொல்றா பாருங்க. தவளவொன் சங்கு சக்கரமின் தாமரை கண்களின் அந்த கருப்பான திருமேனிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வெண்மையான சங்கம், அந்த சங்கத்தை சொல்றா. அந்த பிராட்டிமாரனும் கூட அவரிடத்துல அவன் எப்பொழுதும் 9 சொல்லில் உலகளந்தாம் ஆயுதம் 16ஆம் ஆயிரம் தேவிமார பார்த்திருப்ப மது வாய்க்கொண்டார் போர் மாதவந்தன் வாய்ந்தவன் எப்பொழுதும் எம்பெருமான அதராமிரத்தை பருகிறான், அப்படியே சயனித்துக் கொள்கிறான். எங்களுக்கெல்லாம் அதுபோல் அதராமிரத்தை அனுபவிக்க முடியலேந்து பிராட்டிமாரும் கூட சீர்பாரும்படியான அந்த சங்கு, வெண்மையா இருக்கக்கூடிய சங்கு, தவளம்னா வெண்மையா இருக்கக்கூடிய ஒன் அழகிய அழகா இருக்கக்கூடிய சங்கு, தவள ஒன் சக்கரம், அது கடைமொழி சொல்ல முடியாது. அவ்வளவு ஏற்றத்துடைய சக்கரம் என்ன சரிகிறா? சங்கு சக்கரம்ங்கிறா, தவளவன் சங்கு சக்கரம்ங்கிறா. தாமரை தடங்கண் என இவளை ஈடுபடுத்தினான். அந்த எம்பெருமானுடைய தாமரை போன்ற திருக்கண்களை தெரிவிக்கிற வாய் வெறுவிகின்றாள். ஆழ்வார்களும் அலையறிகிற திருக்கண்கள். ஆழ்வார்கள்னா திருவாழி ஆழ்வான், பாஞ்சேரி ஆழ்வான். இந்த 2 ஆழ்வார்களும் அலை வீசும்படியான, அதாவது அகன்று இருக்கக்கூடிய திருக்கண்கள் அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள். அந்த திருக்கண்களிலே ஈடுபட்டிருக்கு. தடங்கண்கிறதுனால அந்த அகன்று இருப்பது தெரியுது. எதுவரையிலும் அந்த 2 ஆழ்வார்களும், ஆழ்வார்கள்னா பொய் முதலான ஆழ்வார்கள் கிடையாது. இந்த திருவாழியாழ்வான் பாஞ்சேரி ஆழ்வான் இவர்களாலும் இந்த அப்படி அது அளவும் கண்கள் நீண்டிருக்கு என்ன திருவுள்ளம் என்றும் என்றுங்கிறதுனால ஒரு மறை எடுக்கிறா போல ஒரு சொல் எடுக்கிறது அவளுக்கு. என்ன எம்பெருமானுடைய பிரிவிலே வார்த்தை சொல்ல முடியும். சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்களின் அந்த சொல்றது மலை எடுக்கிறா போல இருக்கவளுக்கு. அப்படியாக நடுநடுவே நிறுத்தி சொல்றா.
இன்னும் கோளையன் மலர் கண்கள் நீர் மல்கா நின்னு நின்னு கூறும் குமிருமே. கோளையன் மலர் கண்கள், கோளை கருணீர் புஷ்பத்தை போன்ற இந்த கண்களை உடையவளான இந்த பராமுகனாயி கண்கள் நீர் மல்க, கண்களிலே நீர் பெருகினது. அப்படிப்பட்ட இவள் கண்ணும் கண்ணநீருமாக இருக்கிற இருப்பை கண்டுகொண்டிருக்க வண்ணம் அந்த எம்பெருமான அடையப்பெறா பரிபூர்ணானுபவத்தை பெறாமையாலே கண்ணும் கண்ணீருமாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட வெற்றி விசேஷமான எங்க பராங்குஷன் அவளை சேவிச்சுட்டே இருக்கணும். அவளை கண்ணால் பார்ப்பதே பரமபுருஷார்த்தம் நமக்கு. ஆகலாத இதரேத்ராம்புரு புலகீகிருத அத்திரவான சதா சதா பிரகுணாவிட்டா திரட்டவிய சர்வ தெய்வீன்னு எம்பெருமானை நினைத்துக் கொண்டே எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு கண்ணநீர் பெருக்கிக் கொண்டு மேற்கூச்செறியப்பட்டு இருக்கக்கூடியதான ஒரு சீவைட்டவர் இருந்தால், ஒரு அடிவன் இருந்தால் அவனை நாம் எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும்னு ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு சேர எழுந்தொழிக்க முடியாத அந்த பராங்குஷாயி கண்கள் நீர் மல்க இருக்கின்றாள். இவளை நெடுங்கண்கள் நீர் மல்கான்னு இருக்கா. அப்படிப்பட்ட இவளை சேவித்துக் கொண்டிருப்பதே புருஷார்த்தமாக இருக்கணும். ஒரு இப்படி சதாதரேனத்துக்கு ஒரு தேசம் தேடி போக வேண்டாம். சதாபஷ்யன் சொல்லையான்னு எப்பொழுதும் எம்பெருமான் இடவிடாமல் சேவிப்பதற்கு ஒரு இடத்துக்கும் போக வேண்டாம். இவளை சேவித்தாலே போலும். கொலைப்பூ போன்ற அழகிய கண்கள் நீர் மல்கா நின்று நின்று போகணுமே. அதாவது முதல்ல பேச்சு என்ன, முதல்ல என்ன பண்ணா தாமரத்தடங்கன்னா சங்குன்னா சக்கரம்னா பேசக்கூட சக்தி இல்லை. பேச்சு போய் என்னாச்சு, கண்ணீராச்சு. கண்ணீரும் போய் குமுறுதல்னா என்ன, அதாவது சொல்ல நினைச்சது சொல்ல முடியாத வேதனைப்படுறான். அதாவது சில பேர் என்ன பண்ணால் அந்த பாசுரத்தை ராஜகோட்டில் அரசவையிலையும் ஆழ்வார்கள் பாசுரங்கள் அவ்வப்போது பேசப்பட்டது. ஒரு நாள் சொடராஜாவத்தை என்ன பண்ணா, ஊடலிலே பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சைவ புலவர் ஒருத்தரை கூப்பிட்டு தேவாரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, ஒரு வைஷ்ணவ புலவரை கூப்பிட்டு ஆழ்வார் எழுச்சியில் எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி அரசவைகளிலும் அவ்வப்போது விசாரத்துக்கு வருவது உண்டு. எது ஆழ்வாரோட பாசம். ராஜாக்கள்டா அண்ணா வாசியவா ஒரு நாள் அங்கே பேச்செடி விட்டு இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம், சில பேர் என்ன சொல்லிட்டாலாம், நின்று நின்று குமிருமேங்கிறத நின்று நின்று உகும் இரும்னு பிரிச்சான். அப்படி பிரிச்சா அது அதுக்கு என்ன அர்த்தம்னா, நின்று நின்று உகுமிரும், அதாவது வாயு, அதாவது திரவ திரவியமாக உருகம் தளர்ந்து விழா இருக்கும். அதாவது திரவ திரவியம் போலே லிக்விடாக அது போல உருகான இருக்கிறாள் என்று சொன்னார்கள். தளர்ந்து போனா உருகினாள் சொன்னான். ஆனால் விக்கிரமசிங்கன் அங்கே திறந்தான் அந்த அரசவையில். அவன் சொன்னான், இந்த அர்த்தம் சரி கிடையாது. நின்று குமருமே என்ன அர்த்தம்னா, ஒரு பசுமாடு இருக்கு, கன்று கொட்டிக்கு பால் கொடுக்க வேண்டிய சமயம். அந்த கன்றையும் தாய் பசுவையும் பிரித்து வைத்து விட்டால் அந்த கன்றுக்கு பால் கொடுக்க வேண்டிய சமயத்திலே முளைக்கெடுத்து பால் கொடுக்க முடியாமல் அந்த வேதனை பசுமானது எப்படி வேதனைப்படுமோ அதுபோல இந்த இவள் தன் மனசிலே உள்ளதை வாய்விட்டுவும் சொல்ல முடியாமல் துன்புறுகிறாள். இதுதான் நின்று நின்று குமருமேங்கிறதுக்கு அர்த்தம் என்ன விக்கிரமசிங்கன் என்று சொன்னானா. இப்படியா இந்த பாசுரத்தில் பார்க்கிற பொழுது தொலைவில் நிமங்கலம் தொழுங்கிறதுனால இவருடைய காய்க வியாபாரம், இவள் திருவேணியால இந்த பராகசாயி செய்யக்கூடிய காரியம் தவளவன் சங்கு சக்கரம் என்னும் தாமர தடங்கள் என்னும் சொல்றதுனால இவளுடைய வாச்சிக வியாபாரம் வாயால் என்ன செய்தான்னு தெரியுது. குமிரும் சொன்னால இவளுடைய மானச வியாபாரம் தெரியுது. இப்படி 3 இடங்களாலும் இந்த பராங்குஷநாயிகானவள் எம்பெருமாண்டத்திலேயே ஈடுபட்டிருந்தாள், இந்த விதேசத்திலேயே ஈடுபட்டிருந்தாள் என்பதானது தேவபிராண்டத்தில் ஈடுபட்டிருந்தாள்ங்கிறது இந்த திருவாய்மொழி முழுக்க சொல்லப்பட்ட அர்த்தம். அதை விடத்திலேயும் காட்டி அப்படின்னார்கள் ஆச்சாரியர்கள். அடுத்த பாட்டு, குமிருமோசை விழவுலி தொலைவில்லி மங்களம் கொண்டு அமுதமின் மொழியாளை நீருமக்காத எண்ணியகத்தினே ஏறு கொண்டாலுத்து நிற்கும் மத்திவல் தேவதேவபிரானென்னே நிமியம் மாயுடு கண்கள் நீர் மங்கா நீ கொய்ந்து கரையுமே. அந்த ஊருக்கு கொண்டு போனதான் கொண்டு போனில் பராமரிஷாயி அழிச்சும் போனேள். திருநாள்லேயே அழிச்சும் போகணும், ஏதோ சாதாரண நாள் அழிச்சும் இருக்கக்கூடாதா. அந்த உற்சவம் நடக்கிற காலத்தையே அழிச்சும் போகணும். அந்த உற்சவம் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கே உற்சவம்.
அங்கே ஓத்து சொல்லுவார், சங்கீர்த்தனம் பண்ணுவார், பாடுவார், இயல்விண்ணப்பம் செய்வாராய் விரவிக்கொண்டு துவனியுடைய திருநாளில் ஆரவாரம். ஒரு பக்கம் வேதபாராயணம் நடந்திருக்கு, ஒரு பக்கம் சங்கீத கச்சேரி நடக்குது, ஒரு பக்கம் பாடின்னு இருக்கா, ஒரு பக்கம் இயல் சொல்லின்னு இருக்கா. இப்படியாக அந்த திருநாளில் ஆரவாரம் அவ்வளோ இதாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. வேத ஒலியும் விழா ஒலியும் என்ன ஆரவாரம் மிக்கிருக்கும்படியான திருநாள். அந்த திருநாளில் எம்பெருமான் சேவிக்க பண்ணி அவளை நீங்களே என்ன பண்ணிவிட்டாள், மீட்க ஒண்ணாதபடி செய்து விட்டீர்கள். கொண்டு போக்கு இவளை அறியாதிருக்க நீங்களே கொண்டு. இவளுக்கு தெரியவே தெரியாது அந்த திவ்ய திருநாள் நடக்கிறது அவளுக்கு தெரியுமா? நீங்களே ஐஷன் போயிட்டு நீங்களே கெடுத்துட்டோ இப்போ அவளை மீட்க வேண்டும் என்னால் எப்படி மீட்க முடியும்? என்ன தொழிலானவள் கேட்கின்றார். மதுரா மதுராலாபா கிமாகம் அபாவினி என்ன அந்த பிராட்டியானவள் சீதையானவள் அவ்வளவு இனிமையாக பேசுவலாம், திக்க பேசுவலாம். அது ராமன் சொல்றான், அவன் ஆசைப்பட்டான், உங்களுக்கு ஆசை இல்லை. வளர்ந்த பராமர்சனாகி அமுதமின் மொழியாள், அமுதமின் மொழியாளை எமக்கு ஆசையின் அகத்தினை விருமோசை விழொலி தொலைவிந்த மங்களம் கொண்டு போக்கு. அந்த விழ ஒலின்னா விழாவிலே ஏற்படக்கூடிய ஒலிகள் அதெல்லாம் அந்த சமயத்தை கொண்டு போக்கு. அமுதமின் மொழியாள் அமிர்தம் போல இருக்க பேச்சு எப்படிப்பட்ட தெரியுமா? அமிர்தம்னா இறந்து போனது, அமிர்தம்னா இரவாதது, சாவா. அமிர்தம்னா சாவா மறந்தது, அமிர்தம்னா மரணம் இல்லாதது. அதுபோல இவளுடைய மொழி எப்படி தெரியும்? மொழின்னா இவளுடைய பேச்சு இந்த இடத்துல, இவளுடைய பேச்சு எப்படிப்பட்ட தெரியுமோ? இந்த பேச்சை கேட்டாலே அவளுக்கு நித்தியத்துவம் ஏற்படும். அது எப்படி சுவாமி நித்தியத்துவம் ஏற்படும்? நித்தியமா இருக்க முடியுமா அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, திருவாய்மொழியை கேட்டாருக்கு புனராவர்த்தி இல்லாத ஸ்தானம் ஏற்படும். திருவாய்மொழியை கேட்டார்களே ஆனால் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரத்திலே வந்து பிறக்கும்படியான நிலை ஏற்படாது. கருக்குழியில் புகாவண்ணம் காத்தருள்வோன் வாழியேன் அம்மாழ்வாரை குறித்து சொல்றோம் இல்லையா? ஒரு தாயாருடைய கர்ப்பத்திலே இனி நாம் வந்து பிறக்க வேண்டாம், அம்மாழ்வாருடைய பாசுரத்தை பயின்று விட்டார், சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட மொழி பேச்சானது இவளுடைய பேச்சு. என்னை அமுதமென் மொழியாள், அமிர்தம் போன்றது, அவ்வளவு இனிமையானது இவளுடைய வார்த்தை. அந்த அது மாதிரி இல்லை, அமிர்தம் எப்படி இருக்குன்னா நாவுக்குத்தான் சுவையா இருக்கும் மொழியை காதுக்கு இனிமை பயவாது. ஆனால் இவளுடைய வார்த்தையானது காதுக்கும் கூட மின்மொழியினர். மின்மொழி என்று சொன்னா காதுக்கு அத்தனை இனிமையா செவனயோக்கியமாக இருக்கக்கூடியது. என்ன தெரிவிக்கிறார்? நீர் உமக்கு ஆசையின் நீ அகத் நீர். உங்களுக்கு இவளுடைய பேச்சை கேட்கணுங்கிற ஆசை இல்லை, அமிர்தம் போன்றுதான் இவளுடைய திருவாய்மொழியை கேட்கணும் என்ற விருப்பமில்லாமல் நீங்கள் இவளை கொண்டு போய்விட்டீர்கள் திருத்தொலைவில் மங்களத்துக்கு. திவர் கொண்டால் ஒத்து நிற்கும் மத்தியவள் தேவதேவ பிரானி திவர் கொண்டால் ஒத்து நிற்கும். அதாவது இப்படி இருக்கான ஸ்தப்தோசி உத்தமா அதேஷம் அப்பாட்சியா சப்தோசி ஸ்தப்தே அல்வா. அப்படியே ஒரு வார்த்தையும் ஒரு செயலையும் செய்ய மாட்டாதவளாக, செய்ய முடியாதவளாக ஒரு வியாபாரக்ஷமை அன்னிக்கே தகச்சு போய் எப்படி நிற்கிறார். பிரம்மஜானம் எடுத்தார போல பிரம்மஜானத்தை பூர்ணமான பிரம்மஜானத்தை பெற்றவர்கள் போல இருக்கிறார் இருக்கா. அதாவது சாந்தோகி உபனிஷத் 6வது பிரபாட்டகம் சத்வித்யா பிரகரணம் அதிலே தகப்பனார் உத்தாரகர் குமாரன் ஸ்வேதகேது. ஸ்வேதகேதுவை பார்த்து தகப்பனார் சொல்றார், அப்பா நம்ம குடும்பத்தில் யாருமே 12 வயசு வரைக்கும் இப்படி வேதாத்தியனம் பண்ணாமல் பிரம்மஜானத்தை 12 ஆண்டு காலம் அத்தியனம் பண்ணினான், வேதாத்தியனம் பண்ணினான். வேதார்த்தங்களை எல்லாம் அறிந்து கொண்டு பிரம்மஜானத்தை பெற்று மீண்டும் தாப்பனாரத்தை வந்து சேர்ந்தான். உதாரணத்திலே ஸ்வேதகேதுவை பார்த்து தாப்பனார் கேட்கிறார், தப்தோசி உததம் ஆதேசம் அப்ராட்சியா. எதை ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ, எதை ஒன்றை கேட்டால் கேட்கப்படாதெல்லாம் கேட்கப்பட்டதாகுமோ அந்த ஒன்றை நீ அந்த ஆதேசத்தை உங்கள் ஆச்சாரியர் வந்து நீ கேட்டாயான் சொன்னான். அது எப்படி? உன்னை அறிந்தால் எல்லாம் அறிந்தாகும். ஏக விஞ்ஞானத்தால் இப்போ சர்வ விஞ்ஞானம் ஏற்படும். ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தா ஆக முடியுமான்னார். அதுக்கு அவன் சொன்னார், தாப்பனார் சொன்னார், ஒரு தங்கக்கட்டி அறிந்தால் தங்கத்தாலே செய்யப்படுகிற ஆபரணங்களை எல்லாம் அறியலாம். ஒரு மண்ணுருண்டை அறிந்தால் மண்ணாலே செய்யப்படுகிற பானை சட்டி மடக்கு நானவற்றை அறியலாம். ஒரு இரும்புருண்டை அறிந்தால் அதை கொண்டு இரும்பினாலே செய்யப்படுகிற பொருள் எல்லாம் அதை அறியலாம். அதுபோல காரணனானை தெரிந்து கொண்டால் அந்த காரியத்தை எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டதான அந்த ஆதேசத்தை நீ உன்னுடைய ஆச்சாரம் வந்து காட்டாயான்னு சொல்ற பொழுது தப்தோசி நீ ஸ்தப்தனாக நிற்கிறாய என்ன? அதுபோல இவ்விடத்தில் ஆழ்வா பிராங்ஷனாகி அப்படி இருக்கார். திமிர் கொண்டால் ஒத்து நிற்கும் என்று வியாபாரக்ஷமை இன்னிக்கே பிரம்மஜானம் பெற்றாரை போல இருக்கின்றாள். திமிர் கொண்டால் ஒத்து நிற்கும்
மத்திவள் தேவதேவ பிரானே பரிபூர்ண ஞானர போரை ஈரானினாள். இது இப்படியாக வார்த்தைகள்லாம் இருந்தாள் இல்லையோ. ஆனால் இப்போ விராட்டி பரர்ஹேணா வரதாசா யாஜகார நகிஞ்சனான்னு சொல்லி ஹனுமான் சந்தோஷமான செய்தியை சொன்னபொழுது, அதாவது ராவணன் மாண்டான், பெருமாள் வெற்றி பெற்றார், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுதுன்னு சொன்ன பொழுதோ அவளால் வார்த்தை சொல்ல முடியல. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் பேசியிருக்காள் இல்லையோ. அதுபோல முதல்ல இப்படி தத்தையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறான் தேவதேவ பிரான் என்ன எம்பெருமான் திருநாமத்தை சொல்கிறாளாம். அப்படி சொல்லும் பொழுது நிமியம் வாயுடு அப்படியே உதடு நெளிகிறது. இவளுக்கு உதடு நெளிகிறது. மினிம்பாயுடு கண்கள் நியம் வாயுடு கண்கள் நீர் மல்கா கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகினது. நெக்கொசிந்து கரையுமே. நெக்குன்னா கட்டுக்குலைந்து ஒசிந்து தளர்ந்து கரையும் அப்படியே உருகுகின்றாள். அப்படியே உருகி நீர்ப்பண்டமாக உருகானினாள் என்று இரண்டாம் பாட்டிலே காட்டுகின்றார். அடுத்த பாசுரம் கரவள் பைம்பொழில் தன்பனை தொலைவில்லி மங்கடங்கொண்டு புக்கு உரையொழின் மொழியாளை நீருமக்காஜையின் நீர் திரகுள் பவ்வத்து சேர்ந்ததும் திரையாலந்தாவி அளந்ததும் நிறகள் மேய்த்தது மேவினர்த்தி நெடுங்கண் நீர் மல்க நிற்குமே. சரி, திருத்துறைவல்லமங்கலத்துக்கு திருநாளில் தான் அழிச்சுன்னு போனேள். போனதுதான் போனேள். திருச்சோலைகள், இந்த சோலைகள் உள்ளீடு சோலை வழியாகத்தான் போகணுமா? வேறு வழியாக போகக்கூடாதா? சோலைகள் வழியாகத்தான் போகணுமா என்று கேட்கிறாள் இந்த பாசுரத்தில். கரகுள் பைம்பொழில் அந்த தாமிரபரணி கரை இருக்கே, தாமிரபரணியுடைய தீரம், அந்த தீரத்தை முழுவதுமாக கபலீகரணம் செய்து கொண்டிருக்கிறது சோலைகள். எங்கே பார்த்தாலும் சோலைகள், எங்கே பார்த்தாலும் சோலைகள். திருக்குறள் கரையை புழில் விழுங்கி இருக்கை கரையை புழில் கொண்டார் போலே இவளை எம்பெருமான் குணங்கொண்டபடி கரை முழுவதையும் சோலைகள் விழுங்கிருக்கு. அப்படின்னு என்ன? கரை முழுக்க சோலைகளாக்கு. அதுபோல இவளுடைய இருதயத்தை எம்பெருமாண்ட குணங்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கின்றன. என் திருச்சோலை உங்களுடைய ஹிதவச்சன அழகா சொன்னார். உங்களுடைய வார்த்தையை கேட்டு திருச்சோலைகளை இங்கிருந்து பேர்த்து கொண்டு போக முடியுமா? சோலைகளை பேர்க்க முடியாது. அதுபோல இவளுடைய மனசையும் மாற்றி இவளையும் இவ்விடத்திலிருந்து மீட்டு கொண்டு செல்ல முடியாது என்று சொல்கிறாள் தோழி. எங்கே பார்த்தாலும் இந்த திருத்தொலைவல்லி மங்கலத்திலே கருப்பஞ்சோலை, சென்னர் பயிர், தாமரைக்காடு, கரைகள் வைம்பொழி தன்மனை, இப்படியாக சோலைகள் தான் இருக்கு. உரைகளின் மொழியாளை நீருமக்காயின் நியாத்தினி. ரொம்ப அழகாக அர்த்தங்கள், பல அர்த்தங்கள் காட்டினா உரைகள் இன்மொழியாள். என்ன இனிமையான வார்த்தை பேசக்கூடியவள். இவளை போய் நீங்கள் ஆசையினி அகற்றி வெட்டீர்கள். பாட்டியேகேயே சமதுரம் என்னும் ஸ்ரீராமாயணம் குத்துண்ணும் படியான பேச்சென்னுதல். இவளுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? அதாவது ஸ்ரீராமாயணத்துக்கு பெருமை சொல்கிற பொழுது பாட்டியேகேயே சமதுரம், படித்தாலும் இனிமையாக இருக்கு, இசையோடைய கூட்டி பாடினாலும் இனிமையாக இருக்கு, இப்படியாக படித்தாலும் பாடினாலும் இனிமையாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமாயணம். அப்படிப்பட்ட ஸ்ரீராமாயணம் இனி தேவையில்லை என்று சொல்லலாம்படியான பேச்சு. அதாவது ஸ்ரீராமாயணத்தை என்ன சொல்வா? வேதோபபிரம்மணார்த்தாய தாவாகிராயத பிரபு. வேதத்தை விஷதீகரணம் பண்ணுவதற்காக, வேதத்துக்கு உபபிரம்மணமாக, வேதத்துக்கு உரையாக, விளக்க நூலாக ஏற்பட்டது ஸ்ரீராமாயணம். அதே காரியத்தை இப்போ எது பண்ணுறது? இந்த திருவாய்மொழியும் பண்ணுறது, வேதார்த்த விஷதீகரணம் பண்ணுறது. இந்த திருவாய்மொழி வேதார்த்த விஷதீகரணம் பண்ண பிறகு நீ ஸ்ரீராமாயணம் வேணுங்கிறது இல்லைன்னு சொல்லலாம்படியான அளவுக்கு பெருமைப்படைத்தான் ஆழ்வாருடைய திருவாக்கு. அதாவது ஸ்ரீராமாயணம் குத்துண்ணும்படியான பேச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் தாளப்பத்திரங்களில் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதுவோம். அந்த ஓலைச்சுவடிகளில் மெய்யெழுத்துக்களை எழுதுகிற பொழுது புள்ளி வைக்க முடியாது. புள்ளி வைத்தால் அது தாளப்பத்திரம் சிதிலமாகி விடுமாகியாலே அது புள்ளி வச்ச எழுத்துக்களே எழுத மாட்டான். மெய்யெழுத்துக்களை கூட புள்ளி இல்லாமல் தான் எழுதுவாள். அப்படி எழுதுகின்ற பொழுது ஒருத்தரை வாசிப்பார் மூலத்தை,
சில பேர் எழுதுவா ஓலை எழுதுவா எழுதுகிற பொழுது ஏதோ ஒரு எழுத்து தப்பாக எழுதிட்டா என்ன பண்ணுவாள், அந்த இடத்துல அந்த எழுத்தாணிகளை ஒரு குத்திடுவான். அப்படி குத்திட்டா என்ன அர்த்தம், அந்த எழுத்தை விலக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். அது கிடையாது, தப்பு, அதை ஒதுக்கிடணும்னு அர்த்தம். அதுக்கு தான் குத்துண்ணுதல்னு பேர். அதுபோல திருவாயுவை எங்கள் பராங்குஷ நாயகி திருவாயுவை பாடிட்டா இனிமே ஸ்ரீராமாயணமே குத்துண்ண, அதாவது என்னது, ஸ்ரீராமாயணம் வேண்டாம் ஒதுக்கிட வேண்டியதான். ஓலையிலே தவறான வேண்டாம் என்கிற ஒரு எழுத்தை நாம் எப்படி ஒதுக்குவோம், ஒரு எழுத்து தவறாப்படுத்தினா அது எப்படி ஒதுக்குவோம், அதுபோல ஸ்ரீராமாயணத்தையே கூட விளக்கிடலாம். அந்த அளவுக்கு வேதார்த்த வெதீகரணத்தை இங்கே ஆழ்வாருடைய அழிச்சியல் பண்ணுகிறது. குத்துண்ணும் என்பதற்கு இதுதான் அர்த்தம். என்ன, மதுரையிலே திருநாரணயங்கார் சொல்ல, அவர் அப்பனையங்கார் சுவாமி சொல்ல, அப்பனையங்கார் சாட்சாத் அகஸ்தியர்னு காஞ்சி சுவாமியார் கொண்டாடப்பட்டவர். அப்பனையங்கார் சுவாமி இங்கேயும் சீனிவாசாச்சார சுவாமி சொல்ல, சீனிவாசாச்சார சுவாமி மதுர அரங்கராஜன் சுவாமி சொல்ல, மதுர அரங்கராஜன் சுவாமி சாதிக்க அடிய வருத்தத்தை ஒரு சமயம் காட்டேன். அடுத்த அர்த்தம் காட்டுற உரைகளின் மொழியாரைங்கிறதுக்கு அர்த்தத்தில் இழிய வேண்டாதே உரையே அமையும் என்னும்படியான பேச்சு. அர்த்தமே தெரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, சப்தமே போதும். சப்தமே அவ்வளோ சாவியமாக, அத்தனை போக்கியமாக, கேட்கறதுக்கு மதுரமாக அவ்வளோ தான் இருக்குது. திருவாய்மொழி அர்த்தம் தெரியலன்னா பரவாயில்ல, மூலமை காப்பதற்கே அவ்வளோ இனிமையாக இருக்குது. அப்படிப்பட்ட இனிமையாக இருக்கிறதுன்னு சொன்னார். அடுத்த அர்த்தம் சொன்னார், இதோ ஒரு உரையே, இதோ ஒரு பேச்சே என்று நாட்டார் கொண்டாடும்படியான பேச்சு. ஊரில் உலகத்திற்கு எல்லாரும் கொண்டாடும்படியாக பேச்சு. காலை வழி இசைக்காரர் பத்தர் பரவும்படியான பேச்சு. அப்பேச்சில் வாசியிருந்து அனுபவிக்க மாட்டாதே. இவ்வளவு இனிமையான பேச்சின் இன்மொழியாக உடையவளான இந்த பராங்குஷாயனுடைய இனிய மொழிகளை கற்காமல் இவளை நீங்கள் திருத்தொலைவில்லை மங்கலத்துக்கு கொண்டு வந்து அகற்றி விட்டீர்களை. திருத்தொலைவில்லை மங்கலத்துக்கு கொண்டு வரதும் செய்தா இவளை வேண்டாம் ஒதுக்குறதும் ஒன்றுதான். அப்படியா இப்படி செய்தீர்களே நீங்கள் என்ன தெரிவிக்கிறார். அடுத்தது சொன்னார்தான் அடைவு சொல். உரை என்பது அடைவு சொல். அதாவது இந்த பாசுரம் எப்படி இருக்குன்னா, இந்த பாசுரத்தின் 4 அடிகளிலேயும் முதல் சொல் பார்த்தீங்கன்னா கரை உரை திரை நிறைன்னு இருக்கு. ஆகையினாலே அது ஏகரீதியாக அமையணும் என்பதற்காக அமைந்திருக்கிறது. மாற்றும் உரையும் அற்ற பேச்சு, மாறும் நிகருமில்லாத பேச்சு. இந்த இவருடைய பேச்சுக்கு நிகரான பேச்சும் கிடையாது, இதற்கு மாறான மற்றொரு பேச்சு சொல்ல முடியாது என்னும்படியான பேச்சு உடையவள் உரைகளின் மொழியாள். இதற்கு மேலே காட்சி சுவாமி ஒரு அர்த்தம் காட்டியிருக்கிற தீபிகையில, உரைகள் இன்மொழியாள்னா எத்தனை வியாக்கியானம் விட்டாலும் போராது. இன்னும் 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி என்று இப்படி எத்தனை வியாக்கியானம் ஏற்பட்டாலும் மேலும் மேலும் வியாக்கியானம் ஏற்படும்படியான வைபவத்தை உரைகள் எத்தனை உரை ஏற்பட்டாலும் அத்தனையும் உள்ளும்படியான பேச்சு என்ன உரைகளின் மொழியாள். திரைகளின் மொழியால் நீர் மக்காசியின் அகத்தினீர். திரைகள் பவ்வத்து சேர்ந்ததும், திரைன்னா அலை, பவ்வம்னா கடல், அலையறியும்படியான கடல். அந்த எம்பெருமான் இந்த ஆசிரியருடைய கூக்குரலை கேட்பவர், தேவருடைய ஆத்தனாத்தை கேட்பதற்காக பரமதத்திலிருந்து வந்து சயனித்தானே இருப்பார்களேன்னு அதிலே ஈடுபட்டாள் இந்த பராங்குஷராகியவன் ஆனவள். திரைகள் பவ்வத்து சேர்ந்ததும், இருப்பார்களே வந்து அவன் சேர்ந்ததும், திசை ஞானம் தாவி அளந்ததும், திக்குகளோட கூடிய ஞானம் பூமி அவன் தாவி அளந்தானே. அப்படி எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அளந்ததிலே ஈடுபட்டாள்கள். எம்பெருமான் என்ன பண்ணான், தான் யாஜகனாக வந்தான். யாஜகனாக வந்து 3 அடியை பெற்று அனாயாசமாக வளர்ந்து அளந்தானே, அந்த அவதானத்திலே ஈடுபட்டாள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவன் திசை என்பதற்கு ஆசின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலே என்ன காட்டுகின்றார், இந்த ஆதிகளை ரட்சிக்க வேணும் என்கிற ஆசையோடே காணும் பூமி அளந்து. திசைகளோட கூடிய பூமி என்ன ஒரு அர்த்தம், அளக்கிற பொழுது இந்திரனுக்காக காரியம் செய்தோமே என்ன ஆசையோடே கூட பூமி அளந்தானாம். இந்த பூமியும் அவனை ஸ்பரிசிக்க வேணும் பெருபாடு திருவிடிகளையும் ஆசைப்பட்டு கிடக்கிறான். அப்படி திசை ஞானம் தாவி அளந்ததும் அதோடவா நிறை அவ்வளவன்னிக்கு அறிவுகாட்டுக்கு தலையான பசுக்களோட சேர்ந்து வர்த்தித்தபடியும், அதாவது திசை ஞானம் அவிழந்ததும் நிறைகள் மேய்த்ததுமே பிதந்தீ நெடுங்கண் நீர் மல்க நிற்குமே. நிறைகள் மேய்த்தது தோட இல்லாமல் இடையனாக வந்து பிறந்து இடைச்சேரியிலே மாடு கண்ணுகளை மேய்த்தானே அவன். திவத்திலம் புஜரமே புவத்தி என்று அந்த மாடு கன்றுகளை எல்லாம் மேய்த்தானே என்று அவனுடையதான அந்த சீலவத்தையிலே சௌகரியத்திலே சௌலபியத்திலே ஈடுபட்டு இளங்கண்கள் நீர் மல்க நிற்கும் ஸ்தப்தையாக நில்லா நின்றாள். வியாபார க்ஷமையின்னிக்கே கண்களிலே கண்ணு முழுக்க ஜலதத்துவம் தான்
இக்கண்ணில் பரப்படங்களும் பரப்புமாற ஜலத்துவம் அப்படியா நீர் பெருக்கிறேன் நாள் என்று தெரிவிக்கிறார் 3வது பாசுரத்திலே. அடுத்த 4வது பாசுரம். நிற்கன்னான் மரவானர்பாள் தொலைவில்லி மங்களங்கண்டபின் அர்த்தமுன்னு மரவுராள் மலிந்தாள் கண்டீர் வளர்ந்த மீன் கற்கும் கல்வியெல்லாம் கருங்கடல் அண்ணன் கண்ணபிரானின்னே ஒற்குவன்னு இழல் உகந்துகந்துள் மகிழ்ந்த உழையுமே. நிற்கன்னான் மரவானர் நிற்கன்னான் மறை 4 வேதங்கள் திக்விஜு சாமவேதம் அதர்வணமின். இந்த வேதங்கள் நிற்கும் நான்மறை நிச்சயமான 4 வேதங்கள். வேதம் எப்பொழுதும் இருப்பது, நிச்சயமாக இருப்பது. நிச்சயமாக இருப்பதுனால் ஆனுபூர்வி நித்தியத்துவத்தை உடையது. அதாவது உபாத்தியாயன் முன்னே உச்சரிக்க பிரசாதுவதிகள் சிஷ்யர்கள் உச்சரிக்கிற அடைவு தப்பாமல் விலகி அந்த பூர்வோச்சாரணத்துக்கு சேர அந்த அவர்களுடைய உச்சாரங்கள்லாம் ஏகரீதியாக எல்லா காலங்களிலேயும் எல்லா தேசங்களிலேயும் ஏகரீதியாக அந்த வேதங்களில் அமைந்திருக்கு. அந்த அனுபூர்வியானது ஒரு நாளும் மாறாது. அனுபூர்வி நித்தியத்துவத்தை உடையவை வேதங்கள். நிற்கும் நான்மறை ஆகையாலே நித்தியமான வேதம் அபௌருஷேயமாகையாலே நிர்தோஷமாயிலே இருப்பது, நிர்தோஷமாக இருக்கும் இதே. அபௌருஷேயம் ஒரு புருஷனாலும் இயற்றப்படாதது. இந்த வேதங்களானவை எப்பொழுதுமே எம்பெருமானுடைய நினைவிலே இருப்பவை, அவனுடைய மூச்சுக்காற்றை போன்றவை, எப்பொழுதும் நிலையாக இருப்பவை. ஒரு மனிதனால் இயற்றப்படாமையாலே, எந்த ஒரு புருஷனாலும் இயற்றப்படாமையாலே எவ்விதமான தோஷம் மற்றது. ஒரு மனிதன் இயற்றினான் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அந்நியதா ஜானம், விபரீத ஞானம் இவற்றாலே அவனால் படைக்கப்பெற்ற நூல்களுக்கும் குற்றங்கள் ஏற்படும். அவனுடைய அஜ்ஞானத்தால குறை ஏற்படும். அவனுடைய அந்நியதா ஞானத்தை ஒன்றை மற்றொன்றாக அறிகிறது. அந்நியதா ஞானம் வெளுப்பான சங்கை பார்த்து மஞ்சள் நினைக்கிறது, அதே மாதிரி தன்மையை மாறாடி நினைக்கிறது. ஒரு வஸ்துவையே மாறாடி நினைப்பதும் உண்டு. ஒரு கைத்தை பார்த்து பாம்பு நினைக்கிறது, தூணை பார்த்து திருடன் நினைக்கிறது. இதுபோலே வஸ்துவையே மாறாடி நினைக்கிறது. இப்படியாக விபரீத ஞானம் இதெல்லாம் உடையவர்கள் ஒரு கிரந்தத்தை ரச்சனை பண்ணினால் அதிலே குற்றம் இருக்கும். ஆனால் வேதமானது அபூர்வம் ஒரு புருஷனாக ஏற்றப்படாத ஆகையாலே எவ்விதமான குற்றங்களும் அற்றது. அது நித்திய நிர்தோஷமாக இருப்பது, ஸ்வதப்பிரமாணமாக இருப்பது, இயல்பாகவே பிரமாணமாக சான்று நூலாக இருப்பது வேதம் ஒன்றுதான். இப்படிப்பட்ட நிற்கும் நான்மறை, அப்படிப்பட்ட வேதம் நிற்கும் நான்மறை வாணர் அந்த வியாசவதம் செலுத்தப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்ன பண்றார்? அவள்லாம் வாழ்கிறார்கள். இந்த ஊரிலே நிற்கும் நான்மறை வாணர் வாழ முடியாது தொலைவில் மங்களும். அப்படிப்பட்ட வேதார்த்த பூதனை கண்ணாலை கண்டு வாழான்ற வேதத்துக்கு தாற்பயமான எம்பெருமானை கண்ணாலை சேவித்து வாழக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சீவைப்பவர்கள். வாழ்த்தொலைவில் மங்களும் வேதார்த்த தாற்பய பூதனை கண்டு நித்தியானுபவம் பண்ணுகிறவோம். வேதத்துடைய அர்த்தமான எம்பெருமானை நேரே கண்டு எப்பொழுதும் அனுபவிக்க முடியாத அடியார்கள் வாழ்கிற ஊர் இந்த தொலைவில் மங்களும். சுவாத்தியாயாது சுவாத்தியாயாத் யோகமாசீத யோகாத் சுவாத்தியாயம் ஆவனேத் என்று இருக்கக்கூடியவர்கள். அதாவது சுவாத்தியாயாத் தனக்குண்டான வேதம். இப்போ அடியனுக்கு எஜுர்வேதம், கிட்ட எஜுர்வேதம் அப்படின்னா அடியனுக்கு உண்டான வேதத்தான் அத்தியனம். அதை விட்டுட்டு ரிக்வேதத்தையும் சாமவேதத்தையும் அத்தியனம் பண்ணக்கூடாது. அதுபோல அவரவர்கள் தங்களுக்குரியதான வேதத்தை அத்தியனம் பண்ணி அந்த வேதத்திலே சொல்லப்படும்படியான பரமாத்மாவை தியானம் பண்ண வேணும். சுவாத்தியாயாத்து யோகம் ஆசீதா அப்படி எம்பெருமானை தியானம் பண்ணணும். சரி சுவாத்தியாயாத்து யோகமா, யோகாத்து சுவாத்தியாயம் ஆமனேது. சரி, அந்த யோகாத்து அந்த அப்படியாக இப்படி அவன் என்ன பண்ணணும்? வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த அர்த்தமான எம்பெருமானை தியானிக்கணும், இடவிடாமல் தியானிக்கணும். இப்படி யோகத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்? இவனுக்கு அனதீதமான வேத பாகங்கள்லாம் இருக்கும். இவன் அத்தியனம் பண்ண தவிர இவன் அதிகரிக்காத, இவன் கற்காத வேத பகுதிகள், இவன் ஓதாத வேத பகுதிகள் அதனுடைய அர்த்தத்தையும் இவனுக்கு என்ன காட்டி கொடுக்கும்? அந்த யோகத்தினுடைய மகிமையினால இவன் தெரிந்து கொள்வான். யோகாத்து சுவாத்மானம் சுவாத்தியாயம் ஆமனே யோக வைபவாதி. யோகத்தினுடைய பெருமையினாலே அனதீத சாக்கார்த்தஞ்ச இவன் கற்காத சாக்கைகள், கிளைகள், வேத கிளைகள், அந்த வேத பகுதிகளுடைய அர்த்தத்தையும் அறிந்து கொண்டவனாய் சாட்சாத்கரித்து
மனநம் புரியாத அந்த எம்பெருமானை தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் எழுந்துள்ள இருக்க முடியாத விதேசம் திருத்தொலைமங்கலம் இருக்கன் நான் வர ஆனார் வாழ் வேதத்தை அத்தியனம் பண்ணி எம்பெருமான தியானம் பண்ணி அந்த அதனாலே அத்தியனம் பண்ணாத வேதங்களுடைய அர்த்தங்களை அறிந்து கொண்டு யோகத்தின் கைபூந்தவர்கள் எழுந்துள்ளிருக்கும்படியான விதேசம். அந்த வேத தாத்பரிய புத்தரான எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவிக்கும்படியான அடியார்கள் இருக்கிற ஊர். அவர்களிடத்திலே என்ன ஊரில் வைட்டவர்களும் அவனமான சேர்த்தியை காட்டி கொடுத்து கெடுத்தி கொள்ளும். நீங்களே திருத்தாய்மார்கள், நீங்களே ஆக்ஷன் பண்ணீர்கள், வேதாத்தியனம் பண்ணுறா சிவைட்டுவாள்லாம் அதெல்லாம் சேவை பண்ணி வச்சேள். அதில் என்ன பண்ணாங்க பார்த்தா ஓதுற வேதத்தை கேட்டா, ஆஹா இந்த வேதத்தை நான்முகனுக்கு உதவித்தோ நீங்கள் எம்பெருமானோ என்ன அந்த எம்பெருமானத்தில் ஈடுபட்டாள். அந்த எம்பெருமானுடைய ஆணையான இந்த வேதத்தை அவருடைய ஆணையை பின் செல்லுகிறார்களே இவர்கள் என்ன அந்த எம்பெருமானையை தெரிவிக்க முடியாத வேதங்களை உதுகிறார்களே அந்த சீவட்டவர்கள் ஈடுபட்டாள். இவ்வண்ணமாக திருத்தொழிவங்களை முழுவதுமாக ஈடுபட்டாள். இப்படி நீங்களே இவளை ஆக்ஷன் வந்து கொடுத்துட்டீர்கள். அர்க்கமும் அடவராள். அர்க்கம்னா அடக்கம். அடக்கம் இவள் நம்ம சொல்ல வார்த்தையை வழிவி கேட்க நம்முடைய வார்த்தையை நீ வழி கேட்க மாட்டாள். என் சிறையின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் என்று திருத்தாயாரான பிரகார ஆய்வுடைய திருத்தாயார் சொன்னார் போலே இவ்விடத்தில் தூய் சொல்றார். நம்ம வார்த்தை வளர்த்து ஈடுபடாதீமே, நம் சொல் வழி வந்திருக்கும் இருப்பு தவிர்ந்தால் நம்ம வார்த்தை வளர்த்து ஈடுபடாது. நம் பேச்சை கேட்டு இவள் தேவமேள மாட்டாள். மலிந்தால் கண்டீர் வண்ணமே கை கழிந்து போயிட்டாள். கை மீறி போயாச்சு. இனி கைவிட்டு போனாள் இவள் பகவத்பிராவண்யம். இவளுடைய இவளுக்கு ஏற்பட்ட பகவத்பிராவண்யம் இருக்கே பெருமாடத்தில் உண்டான காதல் இருக்கே எனக்கே தெரியாதபடி விஞ்சுட்டு எனக்கே இவ்வளவு தூரம் வளரும்னு நினைக்கிறாங்களோ அப்படியாக வளர்ந்துடுத்தோ மீட்க தேடுகிற உங்களோடு இவள் கரித்தறிந்தேனாக சொல்கிற என்னோடு பாஷையிலே தெரியாமைக்கு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இவளுக்கு அப்படி ஒரு பிராவண்யமானது பெருமாடத்தில் அளவு கடந்த பிராவண்யமானது உண்டாகிவிட்டது. இவள் சொல்ற வார்த்தையெல்லாம் கற்கும் கல்வியெல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்ன இவள் சொல்ற வார்த்தையெல்லாம் பெருமானுடைய திருநாமங்களாகவே இருக்கு. இப்படியாக அவள் உருக்கமொன்னும் இழல். இவளுக்கு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகிற பொழுதோ எந்த விதமான இழைப்பும் ஏற்படுவதில்லை, களைப்பு ஏற்படுவதில்லை. அந்த திருநாமம் இவளுக்கு தரிப்பை கொடுக்கிறது. தரித்து நின்று திருநாமம் சொல்ல பண்ணுகிறது. இவள் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகின்றாள். இழைப்பு நீக்கியே சொல்லுகின்றாள். ஒருக்கம் ஒன்றும் இல்லை. லஜ்ஜை இல்லாதவள் ஆனாள். என்ன லஜ்ஜை இல்லாத வெக்கம் கட்டு போயிட்டானா என்ன வெக்கம் கட்டு போயிட்டா அப்படின்னா தாய்மார் முன்பே எம்பெருமானுடைய பேர் அதாவது அம்மா முன்னாடி பர்த்தாவுடைய பேரை சொல்றான். இந்த காலத்தில் எல்லாரும் பர்த்தாவை பேர் சொல்லி அழைப்பது போலே எம்பெருமான் என்ன சொல்றா கருங்கடல் வண்ணன்கிறா, தேவதேவ பிரான்கிறா, அரவிந்தரோதன்கிறா. இப்படியாக எம்பெருமான் பர்த்தாவுடைய பர்த்தநாம கிரகணம் பண்ணாலினால் பர்த்தாவுடைய பேரை சொல்றா. தாய்மார் முன்பே சொல்றா. வெக்கம் கண்டவளாகிவிட்டாள். பெண்கள்லாம் எப்படி இருக்கணும் என்ன சொல்லுவா. அதாவது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்னிவை நான்கும் நங்கையற்குரிய நல் இலக்கணமாம். அந்த நாணம் போய்விட்டது. நாணம் போய் இவள் என்ன பண்ணாள் தாயார் முன்பே எம்பெருமானுடைய பர்த்தாவனை எம்பெருமானுடைய திருடாமொழி சொல்கின்றாள். சொல்லி ஆனந்த சந்தோஷத்தை அடைகின்றால் உகந்து வந்து உள் மகிழ்ந்து குழையுமே என்கிற 4வது பாசம். இனி அடுத்த பாசத்தை பார்ப்போம். குழையும் வாழ் முகத்தேழையை தொலைவில்லி மங்களங்கொண்டு புக்கும் இழைகள் ஜோதி செந்தாமரை கண் பிரான் இருந்த மகாட்டினி பிரான் இருந்த மகாட்டினி மழை பெய்தாலொக்கும் கண்ண நீரினொடு அன்னு தொட்டும் ஐயா இவள் நுழையும் சிந்தைகள் அன்னமீர் தொழும் மத்திசயுத்து நோக்கியே குழையும் மகள் முகத்தேழையை. அதாவது ஸ்வபாவமா இயல்பாகவே இருக்கக்கூடிய மென்மையினாலே நைகின்றாள். குழையும் அப்படின்னா சுபாவசித்தமான மார்த்தவத்தாலே நையும் சுபாவை. அதாவது பகவத்குணங்களிலே உருக்கமுடையவள். இயல்பாகவே பகவத்குணங்களிலே உருகக்கூடியவள். ஊற்றின் கண்ணும் மணல்வோ உருகா நிற்கின்றாள். உருகாவை உருகி போறார். பெருவானத்த குணங்களை நினைச்சிட்டு இயல்பாக உருகக்கூடியவள். குழையும் வாழ் முகத்து. வாழ்முகம்னா என்ன அர்த்தம்? ஒளி பொருத்திய முகம், தேஜிஷ்டமான முகம், திருமுகம். அதாவது இவளை பார்த்தாலே என்ன தெரியுது? ரூபமே வாஸ்தி தன் மகிமானம் வியாஜட்டேன்னு சில பேர் பார்க்கிற பொழுதே தேஜஸ் தெரியும். அதுபோலே பிரகாசத்தை உடை திருமுகம். எதனால் அந்த பிரகாசம் ஏற்பட்டதுன்னா பகவத் அனுபவத்தால் ஒளி உடைத்தானம் பத்தை உடையவள். பெருமான திருநாமங்களை கேள்வி சொன்னாள் கீழ்பாட்டிலே. அதனாலே ஒளி உடைத்தான திருபத்தை உடையவள்.
தொலைவில் மங்களம் கொண்டு போக்கு குழையும் ஏழையை ஏழைன்னு அர்த்தம். ஏழைன்னா அதாவது நுண்ணுணர் விண்மை வரும் நுண்ணுணர் விண்மை வறுமை அகுதுடைமை பண்ணப்பனைத்த பெரு செல்வம். நுண்ணுணர் சூக்ஷ்மமான ஞானம் இருக்கிறது தான் செல்வம் என்ன சொல்லப்படுகிறது. அதுபோல அதாவது ஏழைன்னா எவ்வளவு கிடைச்சாலும் போராதுன்னு நினைக்கக்கூடியவன். பகவத் அனுபவம் கிடைச்செடுத்து போகிறோம் திரும்பி தொலைவில்லை எடுத்து விட்டு ஆழ்வாதனை போகலான்னா இவ ஒப்புக்கொள்ள மாட்டாள். போராது விளக்கு இதோ எம்பெருமான் அனுபவித்து முடிச்சு விட்டோன்னு நினைக்க முடியாது. அடியரோருக்கு அகலலாமே அடியார்களால் எம்பெருமான் விட்டு அகல முடிவா? எதுவும் பராங்குஷாயிங்கால மணிவள்ளியினாலே இந்த திருத்தலவெள்ளி மங்கலத்தை விட்டு மீண்டு போக முடியுமா? முடியாது. சாபலத்தை உடையவள் மிளமாட்டால் சாபலத்தை உடையவள் அதான் ஏழை. வாழ் முகத்தேழையை தொலைவில்லை மங்களம் கொண்டு போ. நீர்மைக்கு எல்லாமான இடத்தை கொடுக்குவார் இருந்தோம். நீர்மைக்கு எல்லாமான திருத்தொழில்களுக்கு அழைச்சுடேள் இனிமே மீட்க முடிவாங்களாலே தகுழியானால் தாயமாராது சொல்றார். இழைகள் சோதி செந்தாமரை கண்பினான் இழை கொள் சோதி. அதாவது என்னென்னா இழைன்னா ஆபரணம். திருப்பாவையில் பார்க்குறோம். நீரிழை சேழையார் அப்படின்லாம் பார்க்குறோம். ஆபரணங்கள் பார்த்துருது முதல் பாட்டில் கடைசி பாட்டிலும் பார்த்துருப்போம். அதே மாதிரியாக இழைகள் சோதின்னா ஆபரணங்களுடைய ஒளியை உடையதாக இருக்கிறது. எது யாரே அந்த சோதி செந்தாமரை கண்பிறார். அந்த எம்பெருமானுக்கு என்ன இருக்கான்? ஆபரணங்களை ஒளியை உடைத்தாய் இருக்கிறதர் இருக்கும் என்னதர். ஆபரணங்களுடைய ஒளி இருக்குன்னார். இன்னொரு அர்த்தம் சொன்னார், ஆபரணமே வேண்டான். என்ன ஆபரணமே வேண்டாம், இயல்பாகவே அந்த எம்பெருமானுடைய திருமேனியில் போதும். இயல்பாக இந்த திருமேனி எப்படி இருக்க? தேஜசாம் ராசி ஊர்ஜிதம், அப்படியே ஒளிபடைத்த திருமேனி. அவனுக்கு திருவாபரணத்தை சாத்திக்கணும் அவசியம் இல்லை. ஆபரணத்தை கழகு கொடுக்கும் பெருமாள் என்ன திருவாபரணங்களுக்கு இவனாலே ஒளி பெருமை கிடைக்கிறதே ஒழிய, ஆபரணமான திருவாபரணமானது இவனாலே ஒழிய அந்த திருவாபரணங்கள்லாம் அதனால இவனுக்கு ஒளியும் கிடையாது. இயல்பாக இவனுக்கு தேஜஸ் இருக்கின்றார். இன்னொன்று சொன்னார், மூணாவது அர்த்தம் காட்டினார், ஆபரண ஒளி தன்னுள்ளே அடங்கும்படியான இயல்பான புகழ். அதாவது என்னென்னா, இப்போ ராவிரான் காட்டுக்கு எழுந்துடுறான். அப்படி எழுந்துடுற பொழுது வியோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறையா பொய்யோவெனும் இடையானுடம் இளையானுடம் போனான் மையோ என்ன சொல்ற பொழுது வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறையா. சூரியனுடைய பிரகாசம் ராமனுடைய திருமேனி இருக்கக்கூடிய பிரகாசத்துக்குள்ள மறைஞ்சு கொடுத்துனார். அதுபோல இந்த ஆபரணங்களுடைய ஒளி இருக்கே, பிரகாசம் இருக்கே, இந்த எம்பெருமானுடைய பிரகாசத்தின் உள்ளே அடங்கும்படியா இருக்கான். அப்படிப்பட்ட இழகள் சோதி செந்தாமரை கண்பிரான் இருந்த மகாட்டி பிரான். பிரான் உபகாரகன். என்ன உபகாரம்? அந்த திருமேனி எதுக்கு இருக்குன்னா அதுபடி பக்தானாம் பிரகாசத்தை அடியார்களுக்காகவே இப்படிப்பட்ட திருமேனி எடுத்துக்கொண்டு பெருமான் வளர்த்து இருந்துள்ளிருக்கான். திருத்தொலை வேலங்களத்தில் இருந்த மகாட்டினீர் அந்த எம்பெருமான் சிந்தாவரை கேட்பிறான் அரவிந்தலோச்சன் அவன் வீத்திருக்கிறதை நீங்களே அழைத்து கொண்டு போ. குழந்தைய இடுப்பில் தூக்கின்னு வந்து மணிவள்ளியான பராங்குஷாயிக்கே காட்டி கொடுத்தது. முகத்தை பாரு, முருவலைப்பாரு, தோளும் தோளும் ஆலையுமான அழகப்பாரு, என்ன அவனுடைய திருக்கையடைப்பாரு, திருவாழி திருச்சங்குகளை பாருன்னு சொல்லி நீங்கள் அவளை இவளை ஈடுபடுத்தினீர்கள். நீங்களே வினான் இருந்து காட்டினா நீங்க தான் பெருமானை காட்டி கொடுத்தவர்கள் நீங்க தான். அவன் நின்னா பெருமான் நின்றாள் அடியார்கள் சொல்லுவா. இந்த அழிவார்கள் நிலையார நின்னான்பா வீத்திருந்தார் பிரான் இருந்தமா காட்டி நீர்பா. அவன் சயனித்துக் கொண்டிருந்தான். ஏன்னா கிடந்ததோர் கிடக்கை. என்ன கிடக்கை? அவன் என்ன கிடக்கு சொல்ல முடியுமா? பெரிய பெருமாள் உருக்களித்து சேனித்திருக்கிறாரா, மல்லாந்து கிடைக்கிறாரா சொல்ல முடியுமா? அப்படி ஒரு அழகு என்ன அவருடைய இந்த நிலையிலாக இருந்தான் பெருமான். நின்ன நிலையா இருந்தான், இருந்த நிலையான சயனித்த கோலமா சேனகோலமா இருந்தால் எல்லோருக்கும் ஈடுபடக்கூடிய ஆழ்வார்கள். ஆக இவருக்கு இருந்தவ காட்டி அவருடைய வீட்டிலிருந்த அழகை காட்டி கொடுத்தீர்கள். நோக்கியிருந்தபடி கண்டாயே, முருகல் இருந்தபடி கண்டாயேன்னு நீங்களும் காட்டி கெடுத்தீர்கள். இப்படி அவளை மீட்க வேண்டும் என்றால் எப்படி மீட்பது என்று தோழியானவள் தாய்மார்களை பார்த்து கேட்கிறாள். மழைவீதாவுக்கும் கண்ணீரோடு வருஷதாரையானது வருஷதார போலே கண்ணீர் பெருகிறதாம். பராங்குஷாய்க்கு கண் எப்படி பெருகிறதாம்? மழை பெய்யறா மாதிரி மழை பெய்தால் உக்கும் கண்ணீர், அப்படியே மழை பெய்யறா மாதிரி அவ்வளவு கண்ணீர். மழவந்தார் மணக்கா நம்பி மக்களிலே எம்பெருமானை கட்டவனந்தர உபாயம் இதுக்கு மேல் இல்லை. அதாவது மணக்கா நம்பி பச்சையிட்டு
பலகாலம் துதுவரை கீரை கொடுத்து ஒரு வழியாக ஆள வந்தாரை பார்த்து இருக்கா என்ன வேண்டும் அக்குன்னு கேட்கிறார். காசு பணம் வேண்டுமான்னு கேட்டார். ஆள வந்தார். அப்ப நம்பி தெரிவித்தார், காசு கொடுக்க வேண்டாம் காது கொடுக்க வேண்டும் சொல்லி நாம் இவ்விடத்திலே வருவதை யாரும் தடுக்காமல் இருக்கணும்னு சொல்லி நிச்சயப்படி அரசவைக்கு எழுந்தோட அவருக்கு கீதா உபன்யாசம் பண்ணுகிறார். கீதார்த்தங்களை எல்லாம் சாதித்தார். அவருடைய கர்மஸ்லோகம் காட்டவனந்தரம் இந்த உபாயமான சித்தோபாயனான இந்த எம்பெருமானை செழிப்பதற்கு வழியுண்டாயினால அந்த கட்ட மாத்திரத்திலே அவர் அழைத்து கொண்டு சென்றார். பெரியபெருமாளத்தை அழைத்து கொண்டு சென்றார். பெரியபெருமாளை சேவித்த மாத்திரத்தில் அளவந்தாருக்கு அப்படி கண்ணநீர் வெள்ளமிட்டதாம். மழை பெய்தால் ஒக்கும்படியான கண்ணீரானது பெரியதாம். அதுபோல விடத்தில் பராமரிக்கு மழை பெய்தால் ஒக்கும் கண்ணீர் மழை பெய்தால் போல கண்ணீராது பெரியது. இவள் நுழையும் சிந்தைகள் அவன் குணங்களிலே உப்புகான் என்று நெஞ்சை விடவள். இவளுடைய நெஞ்சானது அவருடைய குணங்களிலேயே ஈடுபட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இவள் அண்டு தொட்டும் மையாந்தி அந்நிலிருந்து எம்பெருமானத்தை அவனிடத்தில் ஈடுபட்டு மயங்கி தொட்டும் மையாந்திவள் நுழையும் சிந்தைகள் நன்னமீத்து நோக்கியேன்னு அவள் அந்த திசையை நோக்கியே அந்த திருத்துலவெல்லி மகள் இருக்கும்படியான தாவரப்பணிக்கு வடக்கு திக்கையே நோக்கி கொண்டிருக்கிறாள். என்ன அந்த திசைத்தூர் அந்த திசையையே பெருமான் எழுந்து திருத்துள திவிதேசம் இருக்கும்படியான திசையையே நோக்கி தொழு கொண்டிருக்கிறாள். என்ன எப்படி பரதாழ்வான் அவன் இருக்கும்படியான திசையே நோக்கி தொழுது கொண்டிருந்தானோ அதுபோல தொழுது கொண்டிருக்கிறாள். எங்கள் பராமரிச்சாகி தொலைவெள்ளி மகள் இருக்கும்படியான திசையை நோக்கியே தொழுது கொண்டிருக்கிறாள். 5வது பாசம் மேலே 6வது பாசத்தை பார்ப்போம். நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னலோங்கு செந்தாமரை வாய்க்கும் தம்புருணல் வடகரவன் தொலைவெள்ளி மங்களம் நோக்கு மேலத்திசையல்லால் மறுநோக்கிலள் வைகள் நாடும் வாய்க்குள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னமீர். அதாவது தௌர்பல்யம் பலம் இல்லை. அதனால இவள் எதையுமே பார்க்க மாட்டாள். எங்க பராமரிஷன் பலமின்மையாலே எதையும் பார்க்க மாட்டாள். முதலிலே நோக்க சக்தி அல்லல் சொன்னார். பார்க்க மாட்டாள். என்ன இவளுக்கு சக்தி இல்லை. பெருமானத்திலிருந்து சக்தி இழந்து பலத்தை இழந்திருக்கிறாள். அதனால எதையும் பார்க்க மாட்டாள். தப்பி தவறி பார்த்தான்னா எதை பார்ப்பா? திருத்தொலைவெள்ளி மங்களத்தைத்தான் பார்ப்பாள். வேறு எதையும் பார்க்க மாட்டாள். நோக்கும் பக்கமெல்லாம் பார்த்த விடமெல்லாம் நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னலோங்கு செந்தாமரை. கரும்பு சென்னல் இரண்டும் ஓங்கி இருக்கிறது இந்த திருத்தொலைவெள்ளி மங்கலத்தில். அப்புறம் வேற என்ன இருக்கு? செந்தாமரை கருப்பஞ்சோலை தாமரைக்காடு சென்னல் பயிர்னு இதுதான் தென்படுகிறது திருத்தொலைவெள்ளி மங்கலத்தில். வாய்க்கும் தன் புருணல் வடகர வந்தொலவில்லி மங்களம். அந்த தன்பொருணல் குளிர்ந்த தாமிரபரணி ஆறு இதற்கு வடக்கு கரையில் இருக்கக்கூடிய வளப்பம் நிறைந்த நீர்வளம் நிலவளமுடைய அந்த திருத்தொலைவெள்ளி மங்களம் அந்த திவ்ய நோக்குமே ஒருவேளை இவ பார்க்க மாட்டாள். பார்த்தான்னு சொன்னா அந்த திக்கு வழிய முகவடத்து வேறனையும் பார்க்க மாட்டாள். வைகள் நாடொரு கடிகிற நாள்தோறும் வாய்க்குள் வாசகமும் இவ பார்த்தா திருத்தொலைவெள்ளி மங்களம் தான் பார்ப்பா. வாய் திறந்து பேசினாள். என்ன சொல்லுவா? மணிவண்ணன் நாமமே இவள் அன்னமீர். மணிவண்ணனான வடிவழகியனான மணிபோலே முடிந்த ஆளக்கூடியவனாக மணிபோல அழகியவனான அந்த எம்பெருமான் அவனுடைய திருநாமத்தையே சொல்லி கொண்டிருப்பள். பெருமாளே நீங்கள்லாம் ஸ்வரூபத்தை பார்க்குற ஸ்வரூப பாரதந்திரிய ஸ்வரூபத்துக்கு சேர அடைந்துக்கணும் என்ன திருத்தாய்மார்கள்லாம் நினைக்கிறார். ஆனால் நான் அவனை நோக்கி போவது சரியா என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஸ்வரூபம் எங்கேயாவது இது இவளுக்கு உண்டான பிராவண்யமானது உபாயத்தில் அனுபவிச்சிருமோ என்னெல்லாம் நீங்கள் ஸ்வரூபத்தையே பார்த்துட்டு இருக்கீர்கள். அவள் பார்க்கணும் ரூபத்தை தான் பார்க்குறாள். எம்பெருமானுடைய வழிவழகத்தான் பார்க்குறான். மணிவண்ணன் இன்னும் அந்த எம்பெருமானுக்குரியதான நிறம் அவனுடைய திருமேனி அந்த அதுதான் பார்க்குறாள். அவளுக்கு பிராங்கிஷன் என்ன தெரிவிக்கிறாள். மேலே அடுத்த பாசம். அன்னமீர் ராணிமாமையில் சிறுமானிவள் நம்மை கைவலிந்து என்ன வார்த்தையும் கேட்குறாள். தொலைவில்லி மங்களமென்னல்லால் முன்னோத்த விதிகளோ முகிழ்வண்ணன் மாயங்குலோ அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே. அன்னை மீர்
அழைக்கிறான். மைத்திரேய இந்த பராசரர் சிஷ்யரை அழைத்தால் போல தோழிமார்கள் தாய்மார்கள் அழைக்கின்றார்கள். அழைத்து அணிமாமையில், அணி மாமையில் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னு வைத்துக்கொண்டால் 2 விதமாக அர்த்தம் காட்டியிருக்கார். அணி, அணி குட்டல் மாமை குட்டலி அப்படின்னு. அணின்னு அழகிய, மாமைன்னா நிறம், அழகிய நிறத்தை உடையவள். அதாவது மாமை, அணி மாமை இல்லைங்கிற இடத்துல, மாமைங்கிற இடத்துல கடைசியில் இருக்கக்கூடிய மாமையில் இருக்கக்கூடிய இந்த ஐகாரம் போய் அகரம் வந்துருக்கு. அகரம் வந்ததுனால அணிமாமையில்னு ஆயிடுச்சு. அழகான நிறத்தை உடையவள்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் அழகான ஸ்லாகியமான மயில் போன்றவள். மயிலுக்கு எப்படி அலகபாரமோ அதுபோல அழகான கூந்தலை உடையவள். சிறுமான், சிறுமான்னா மானுக்கு எப்படி மருண்ட பார்வையோ அது மாதிரி மருண்ட பார்வை, அழகான கண் உடையவள், மான் போன்ற கண்களை உடையவள், மயிலை போன்ற நிறத்தை உடையவள், அழகான திருநிறத்தை உடையவள் என்றெல்லாம் காட்டுகின்றார். அணிமாமையில் சிறுமானிவள் நம்மை கைவலிந்து, நம்ம கை கடந்து போயிட்டாளே, என்ன வார்த்தையும் கேட்கிறாள். என்ன வார்த்தையும் கேட்கிறாள்? என்னுடைய வார்த்தையும் கேட்க மாட்டேன் என்கிறாள். நானும் எந்த வார்த்தை நான் எது பேசினாலும் என்ன நினைக்கிறா, இவளை இந்த திருத்தொலைவில்லி மங்கலத்திலிருந்து மீட்பதற்காக நான் பேசுவதாக நினைத்து கொண்டு என்னுடைய வார்த்தை கேட்கறதே இல்லை. ஆனால் நான் தொலைவில்லி மங்கலம் சொன்னால் மாத்திரம் கேட்குறேன். என்ன வார்த்தையும் கேட்கிறாள். தொலைவில்லி மங்கலம் என்னல்லால், தொலைவில்லி மங்கலம் சொன்னால் மாத்திரம் கேட்கிறா, மற்ற எது சொன்னாலும் அவள் கேட்பதில்லை. நன்னோத்த விதிகளோ. சரி, இதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு பிராவண்யாதிசயங்களுக்கு இப்படி ஒரு ஈடுபாடு விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிற எம்பெருமானத்தில் இதற்கு என்ன காரணம்? முன்னோற்ற விதிகளும் முன் ஜென்மங்களிலே பண்ணின சஞ்சிதமான புண்ணிய கர்மத்துடைய பலனோன்னு பார்த்தா இவெல்லாம் இருக்கு பிரசக்தி இல்லை. இவ்வளாறு அனுஷ்டிதமான தர்மத்துக்கு இத்தனை பலம் கணக்க உண்டாக மாட்டாது. இது சித்தர்ம பலமாக வேணும். சித்தர்மமான எம்பெருமானாரே தான் இது ஏற்பட்டிருக்கும். முகிழ்வண்ணன் மாயங்கோ எம்பெருமானுடையதான ஒரு கட்டாட்ச விசேஷத்தாலே தான் இப்படிப்பட்ட ஒரு வைபவமானது இவளுக்கு ஈடுபாடானது ஏற்பட்டிருக்க வேண்டும். அதாவது பிடாத்தை விட்டு வடிவை காட்டினான் எம்பெருமான் திருவேணியில் போர்த்தி இருந்த பச்சை பிடாத்தை எடுத்து விட்டு இவளுக்கு தன்னுடைய அழகுமுற்றமாக காட்டி கொடுத்தானோ, இவள் செய்தது ஒரு காரியம். அதாவது இத்தலையாலே சாதித்ததோர் அச்சேதன கிரியைக்கு இத்தனை கனத்த பலம் உண்டாக மாட்டாது. இவ பண்ணின ஒரு காரியம், ஒரு புண்ணியத்துக்கு இவ்வளோ ஒரு பலம் கிடைக்குமானா கிடைக்கவே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்பு ஒரு வியக்தியில் பலிக்க காணாமையாலே ஆழ்வாருக்கு உண்டான ஈடுபாடு இந்த லோகத்தில் இதுக்கு முன்னாடி யாருக்குமே கிடையாது. யாருக்குமே உலகத்தில் யாருக்குமே அம்மாழ்வாருக்கு உண்டான ஈடுபாடு கிடையாது. என்ன எம்பெருமானை கூட வாசுதேவ சர்வமிதி மகாத்மாது துர்லபா, வாசுதேவனே எல்லாம் உண்ணும் சோரு கண்ணன் வருகும் நீர் கண்ணன் தின்னும் மித்திலை கண்ணன் இன்னி எல்லாம் கண்ணன் இன்னி இருக்கக்கூடியவர்கள் ஆறாவது கிடைப்பவர்களான்னு எம்பெருமானை எதிர்பார்த்திருக்கான். ஆனாலும் இதுவரை நம்மாழ்வாரை போல உத்தரம் கிடைக்காதபடினாலே இவருக்கு லோகத்திலே யாருக்கும் இல்லாதான ஒரு ஈடுபாடு எம்பெருமானத்தில் இருக்கிறத பார்த்தா நிச்சயமாக இது முன்னோற்ற விதி கிடையாது. முன் ஜென்மங்களை செய்த புண்ணியத்தினால கிடையாது, எம்பெருமான கட்டாட்சத்தினாலே தான் இது ஏற்பட்டு இருக்கிறது என்று தெரிவிக்க முகிழ்வண்ணன் மாயம் இதைத்தான் தெரிவிக்கிற பொழுது, அதாவது ஆச்சாரியத்திலே இந்த விஷயத்தை தெரிவிக்கிற பொழுது அத்ரிஜமதக்னி பங்கிரத சூனுவானவருடைய யுகவர்ண கிரமாவதாரமோ வியாசாதிபதாபேஷமோ மூதுவர் கரகண்டோர் சீரியர்லே ஒருவரோ முன்னம் நோற்ற அனந்தன் மேல் புண்ணியங்கள் பிளித்தோ எண்ணி சங்கிப்பர்கள். அதாவது முதல் யுகம் கிருத்தயுகம், அதில் முதல் வர்ணம் பிராமண வர்ணம். அதில் முதல் யுகத்திலே முதல் வர்ணமான பிராமண வர்ணத்திலே அத்ரி மகர்ஷிக்கும் குமாரனாக தத்தாத்திரேயனாக எம்பெருமான் அவதரித்தான். அதே மாதிரி முதல் யுகத்திலே முதல் வர்ணமான பிராமண வர்ணத்திலே எம்பெருமான் ஜமதக்னி முனிவருக்கு பரசுராமனாக அவதரித்தான். இரண்டாவது யுகமான திரேதா யுகத்திலே எம்பெருமான் க்ஷத்ரியர்களிலே ஒருவனாக தசரதன குமாரனாக அவதரித்தான். மூன்றாவது யுகத்திலே துவாபர யுகத்திலே எம்பெருமான் வைஷ்ய பிராயரான வசுதேவருக்கும் சாட்சாத் வைஷ்யரான நந்தகோபாலனுக்கும் குமாரனாக வந்து பிறந்தான். இப்படி ஒரு யுகத்திலேயும் ஒரு வருணத்திலே அவதரித்த பெருமான் நாலாவதான கலியுகத்திலே நாலாவது வருணத்திலே மாழ்வாராக அவதரித்தானோ, வியாசரை ஆவேசித்து வேதங்களை விபாகம் பண்ணினா பிரித்து கொடுத்தா போலே நம்மாழ்வாரை கொண்டு 4 வேதங்களையும் தொப்படுத்துவதற்காக இப்படி
அவதாரம் பண்ணினானோ, வியாசரை போல எம்பெருமானுடைய ஆவேசாவதாரமோ, வியாசாதி ஆவேசமோ, மூதுவர் கரைகண்டோ, சீரியரிலே ஒருவரோ, அதாவது எம்பெருமான் இந்த லோகத்தை திருத்துவதற்காக நித்திசூரிலே ஒருத்தரை அனுப்பினானோ, முக்தர்களிலே ஒருத்தனை அனுப்பினானோ, ஸ்வேத தீபவாசிகளிலே ஒருத்தனை அனுப்பினானோ, என்னே இன்னொன்னோர்த்து விதிகளோ முகிழ்வண்ணன் யாதாதிவித ஆவேசம் மூதுவர் கரைகண்டோ, சீரியரிலே ஒருவரோ, இன்னொன்னோர்த்து அனந்தன் மேல் புண்ணியங்கள் பலித்தவர்களோ, அந்த அனந்தசாயான எம்பெருமானுடைய கிருப்பை முழுக்க பலித்து எங்கும் பக்கநோக்கரியாத கிருப்பையாலே இவள் இப்படி ஆனார் இன்னும் இப்படி இதனாலேயோ அதனாலேயோ நீ சங்கிப்பெறலாம். இவருடைய பெருமையை பார்க்கிற பொழுது அதுதான் தெரிவிக்கிற அந்த கீழ்வண்ணன் மாயந்தான் காரணம். அவன் சின்னமும் திருநாமும், அந்த எம்பெருமானுடைய சின்னமான சங்கச்சக்கரங்கள் என்ன, அவனுடைய திருநாமங்கள் என்ன, இவ வாயால சொன்னால் அவை உயிர் பெறுகின்றன. திருநாமத்தை சொன்னால் கூட அந்த திருநாமத்துக்கு உயிர் வந்துருமா, ஒரு பெருமை ஏற்படுகிறான். திருநாமத்துக்கு நாளும் பெருமை இல்லாமல் இல்லை. ஆனாலும் கூட திருநாமத்திற்கு இவள் வாயில பூந்து புறப்பட்டால் அவற்றுக்கும் ஒரு சிறப்பானது உண்டாகிறது. ஏன்னா இவளுக்கு அத்தனை ஈடுபாடோடு சொல்றான். அதாவது திருமங்கி ஆழ்வார் திருக்கண்ணபுரம்னு சொன்னா அதுல தனியான ஒரு பாவபந்தமானது தோற்றும். தேவரி பராசரப்பட்டர் அழகிய மணவாள பெருமாளின்னு அழகிய மணவாளன்னு சொன்னா அத்தனை ஆதரம் தோற்றும். அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையான்னு சொன்னா அது ஒரு தனி அனுபவமாக இருக்கும். அதே போல சோமாசி ஆண்டான் நாமெல்லாம் கூட சொல்லலாம் எம்பெருமானார் எல்லாரும் சொல்லலாம் எம்பெருமானார் திருவில்லேஸ்வரன். ஆனால் சோமாசி ஆண்டான் சொன்னா அது மாதிரி வேற யாரு சொல்றது இருக்காது. அத்தனை பாவந்தம் தோத்தும்படியாக அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல இந்த பிராமசி நாயகர்கள் இவ சொன்னாத்தான் பெருமாளுடைய பெயர்களுக்கு சிறப்பு, திருநாமத்துக்கே இல்லாத ஏத்தம் முன்பில்லாத ஏத்தம் உண்டாகுமானா முன்பு இல்லாத ஏத்தம் உண்டாயிட்டு இல்லை, அந்த திருநாமங்களுக்கே ஒரு நிறம் பெறுகின்றன, அந்த திருநாமங்களே பெருமை பெறுகின்றனான்னு சொல்ல முடியும். அவனுடைய சின்னங்கள் இதனால இல்லாத சின்னங்களா, எப்பொழுது உள்ளவை தான் சங்க சக்கரங்களா, ஆனாலும் அவை நிறம் பெறுகின்றன. இவளுடைய வாயிலே பூந்து புறப்பட்டவாறே அவன் சின்னவன் திருநாமம் நிறம் பெற்றனா என்று காட்டுகின்றான். அடுத்த பாசுரம். திறந்த வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் மலிந்திருந்து வாழ்வுணல் வடகரவன் தொலைவில் நிமங்கலம் கருந்தடங்கண்ணி கைதுழுதான் நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்தரவிந்தலோச்சனா இருந்திருந்தரவிந்தலோ என்னைந்திரங்குமே திறந்த வேதமும். அதாவது அவ்வூரை தொழுது அன்று தொடங்கி இன்னிவர்களையும் இவளுக்கு உண்டான சைத்திலும் உருக்குலந்தமையை பேசுகின்றார். அடுத்த பாசுரத்தில் 8வது பாசுரத்தில் திறந்த வேதம், வேதமானது கட்டளைப்பட்டது அவ்வூரில் உள்ளார் பரிகிரகித்த பின்பாய்த்து. அதாவது சில வேத ஸ்ருதிகள்லாம் அப்படி இருக்குன்னு சொல்றார் வியாக்கியாதா நம்பிள்ள. ஸ்வரூபம் ஞானமாத்திரம் என்கிற ஸ்ருதிகள் ஞாதத்துவ ஸ்ருதிகள், பேதாபேத ஸ்ருதிகள், சகுண ஸ்ருதிகள், நிர்குண ஸ்ருதிகள் இவை அடங்க விஷய விபாகத்தாலே ஒருங்க விட்டிருக்கும் அவர்கள். அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ன எம்பெருமானைக்கு ஞானம், எம்பெருமான அவனை ஏன் ஞானமுடையவன்னு சொன்னான்னா, அதாவது ஞானத்தை மாத்திரம் சொன்னது சுரூபம் ஞான மாத்திரம் தான் சுரூபம் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா தத்குணசாரத்வா தத்வியபதேசா, என்ன எந்த குணம் அதிகமாக இருக்கோ அதை இட்டு அழைப்பதுண்டு. ஆகையினாலே சொல்லித்து அந்த ஸ்ருதிகள் ஞாதத்துவ ஸ்ருதிகள்லாம் அவன் ஞான குணக்கனாக இருக்கான், சர்வஜா சர்வவிதி எல்லாம் அறிந்தவனாக இருக்கான் என்பதை காட்டக்கூடியவை ஞாதத்துவ ஸ்ருதிகள். பேத ஸ்ருதிகள் உதாரணத்திற்கு பதிமிஸ்வஸ்யா உலகத்திற்கு பத்தியாக ரக்ஷகனாக பாலகனாக இருக்கிறான், நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோபகோனாம் யோ விததாதிகாமான் என்று நித்திரளாய் பலவாய் சேத்தனர் பலராக சேத்தர்கள் இருக்கின்றார்கள் சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் என்ன. இப்படிப்பட்ட ஸ்ருதிகள்லாம் வேத ஸ்ருதிகள். பிரம்மம் இருக்கு, சேத்தனர்கள் இருக்கிறார்கள், பிரம்மம் இருக்கு, அச்சேதனம் இருக்கு, இப்படி 3 வகையான தத்துவங்கள் இருக்கின்றன என்னை காட்டக்கூடிய தத்துவத்திரைத்தும் காட்டக்கூடிய ஸ்ருதிகள் வேத ஸ்ருதிகள். அபேத ஸ்ருதிகள் சர்வம் கல்விதம் பிரம்ம தத்துவசி ஸ்வேதகேதோ முதலான ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதிகள். இப்படிப்பட்ட வேதாபேத ஸ்ருதிகளையும் கட்டஸ்ருதியை கொண்டு நிர்வகிக்க வல்லவர்கள் அந்த உள்ளே இருக்கிறார்கள். அதாவது எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் சர்வபூதாந்தராத்மா அபதவ திவ்யோதேவேகோ நாராயணா என்ன அந்த எம்பெருமானுக்கு பிருத்திவி சரீரமாக இருக்கிறது, ஆத்மா சரீரமாக யா
ஆத்மனி திட்டன்னு ஆத்மானோ அந்தரா ஆத்மாவுக்குள்ளே இருக்கான பெறுவான் ஆத்மாவில் நிற்கிறான் அப்படி ஆத்மாவை சரீரமாக கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிகள்லாம் கடகசித்திகள். இந்த கடகசித்திகளை கொண்டு வேதாவேத சித்திகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அந்த ஊழே இருக்கிறவர்கள். அதே மாதிரி நிரஞ்சனம் என்னெல்லாம் நிர்குணம்னு சொன்னதெல்லாம் பிரகிருதிக்குண்டான குணங்களான சத்தம் ஜஸ் தமசிதி மூன்று குணங்கள் இருக்கே. இந்த பிரகிருதி குணங்கள் எல்லாம் அவனுக்கு கிடையாது. சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா என்ன கல்யாண குணங்கள்லாம் அவனுக்கு உண்டு. பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அவனிடத்தே கிடையாது. என்னெல்லாம் இப்படி சகுணசுதியும் நிர்குணசுதியும் நிர்வகிக்கக்கூடியவர்கள், இப்படி வேதங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறது விதேசம். அந்த விதேசம் இருந்த வேதம் அப்படி அவங்க ஒருங்கு விட்டிருக்குமவர்கள் வர்த்திக்கும்படியான தேசம். வேள்வியும் வைதிக சமாராதனம் திருமாமகளிரும் தாம் ஆராதகருடைய பௌஷ்கல்யம் இருக்கிறபடி, அதாவது மந்திரங்களை கொண்டு வைதிக சமாராதனம் பண்ணும்போது ஐஸ்வர்யம் குறைவர உண்டாயிருக்க வேணுமே அத்தை சொல்லுகிறதுன்னு கருத்து. திருமாவளிரும் தாம்னா மந்திரங்களை கொண்டு வைதிக சமாராதனம் யாகங்களை வெட்டிக்கிற பொழுது அதற்கு குறைவில்லாமல் செல்வம் வேணும், அது கொண்டுங்கிறது தெரிகிறது. திருமாவளிரும் தாம் என்பது ஒரு அர்த்தம் காட்டினார். இன்னொரு அர்த்தம் காட்டினார் அன்னிக்கே. அது இல்லாமல் இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஆராத்தியரான பிராட்டியும் அவனாகுமா. திருமாமகளிரும் தாம்னா பிராட்டியும் எபெருமானாகுமா. திருந்த வேதம் வேள்வியும் திருமாவளிருந்தான் மலிந்திருந்த வாழ்வுகள். இப்படியாக வேதத்தை ஒருங்கு விடக்கூடியவர்கள் என்ன, அவர்கள் செய்கின்ற யாகாதிகள் என்ன, பிராட்டியும் பெருமாளும் என்ன, இப்படியாக மலிந்திருந்த வாழ்வுகள் பரமத்தில் உள்வெதிர்ப்புடைய போலையாக இருப்பது. இங்கே பெருமான் எழுந்திருக்கான். இங்கே பொருணல் வடகரை, விரஜைக்கு அக்கரைன்னு சொல்ற மாதிரி பொருணல் வடகரை, தாவரணிக்கு அந்த கரை வடக்கரை. கருந்தடங்கண்ணி கண்ணழகைக்கு அசிதேக்ஷணையோடுக்கும் கருத்த அகன்ற கண்களை உடையவள் எங்க பிராமுட்சிய நாயகி. கருந்தடங்கண்ணி, கண்ணின்னா இந்த இடத்துல கண்ணி என்கிற சொல்லும் பரார்த்தம் உண்டு. கண்களை உடையவள். என்ன கண்கள்? அகன்ற கண்கள், பரந்த கண்கள், திருக்கண்களுடைய கண் எப்படி இருக்குன்னா கீழே சொன்னா கோளையன் மலர் கண்கள் சொன்னா கோளை பூ போல இருக்கின்ற இப்படி கருத்து இருக்கக்கூடிய கண்கள். அதாவது பிராட்டியுடைய திருக்கண்களுக்கு சிதா பிராட்டிக்கு ஹனுமான் தெரிவிக்கிற பொழுது துல்லியசீலபியோ விருத்தம் துல்யாபிஜனலக்ஷணம் ராகவோர்ஹதி மைதேயின் தம் யமதி தட்சணா. பிராட்டிக்கும் பெருமாளுக்கு எல்லா விதத்திலையும் பிராட்டியும் பெருமானும் உத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பிராட்டியானவள் எம்பெருமான் கண்ணழக பார்த்தோமானால் பிராட்டியினுடைய கண்ணானது எம்பெருமானுடைய கண்களை விட மிகவும் அழகியதாக இருக்கின்றன. அந்த கருந்தடங் கண்ணியாக அவள் இருக்கின்றாள். சிதேக்ஷணையாக கருத்தங்களை உடையவளாக இருக்கின்றாள். அந்த கண்ணழகுக்கு ராமனுடைய கண்ணழகு ஒரு நாளும் கண்ணானது ஈடாகாது. கருணை ததும்பும்படியான கண்கள் பிராட்டியினுடைய திருக்கண்கள். அவருடைய கண்ணழகிலே 16 உருவங்கு கூட விஸ்வசப்த வாக்கியனான எம்பெருமான் அந்த விஸ்வமும் கூட வைத்தால் தராசித்தத்தில் வைத்தால் ஈடாகாது. அப்படிப்பட்ட கண்ணழகையுடையவள் விராட்டி. அந்த விராட்டியை போல கண்ணழகுடையவள் எங்க பராங்குஷ நாயகினார். அடுத்து சொன்னார் அந்த பிராட்டி கூட ஒப்பு கிடையாது. பிராட்டியை காட்டிலும் ஏற்ற எங்க இத்திருவான் எங்க பராங்குஷாயி தான் உண்டு வர்ந்தடங்கள். நீ அது என்ன அவளுக்கு ஏத்தனா அவ சேவிக்கிறது பெரிய விராட்டியார் எம்பெருமான் மட்டும்தான் சேவிப்பள். எங்க பராங்குஷ நாயகியானவள் பிராட்டியும் பெருமாளையும் சேர சேவிக்கிறபடினாலே மிதுனத்தை அனுபவிக்கையாலே இவர்கள் கண்ணுக்கு அவளில் காட்டில் ஏற்ற உண்டிரே. அவ கண்ணை காட்டு இவ கண்ணுக்கு ஏற்ற உண்டு. ஏன்னா மிதுனத்தையும் சேர்த்தியில 2 பேரும் சேர்ந்து செய்கிறார். ஆகையினால அப்படிப்பட்ட எத்த உடையவளுக்கு பிராங்குஷாயி கருந்தட கண்ணி கழுதொழுது அந்நாள் தொடங்கி இந்நாள் திருவடி தொழுத அன்று தொடங்கி இன்று அளவும் வரா என்றுதல். இருந்திருந்த அரவிந்தலோஜனா, ஒரு கால் அரவிந்தலோஜனான்னு சொன்னா அது சொல்றதுக்குள்ளாரே தளர்ந்து போறா. அரவிந்தலோஜனான்னு சொல்றதுக்குள்ளாரே அப்படியே தளர்ந்து போகின்றாள் இவள். என்னென்ன நைந்திரங்கனை சிதிலையாள் அழியானின்னாள் அழிகின்றாள். அப்படியே சிதிலை உடஞ்சி போறா, கட்டுக்குலைந்து போகிறாள். இறங்கினாள். அடுத்த பாசனம் இறங்கினாள் துறம்பாய் வெய்வள் கண்ணீர்களரமரா மரங்களும் இறங்கும் மணிவண்ணவோ என்ன கூமால் துரங்கம் வாய் விளந்தானுரை தொலைவில்லி மங்களமின் தன் கரங்கள் கூப்பித்துழும் அவ்வூ திருநாமங்கத்ததன் பின்னையே இறங்கி நெஞ்சழிந்து வாய் வெறி. அப்படின்னா வாய் வெறின்னா மனசககாரம். மனசு
ஒன்றாமலேயே கூட சொல்கிறார். மனசு ஒன்றாமல் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆனால் இவள் எப்படி சொல்கிறான், மனசு ஒன்றா, அதாவது மனசினுடைய அதில் நினைக்காத போதும் கூட வாயாலை சொல்லிட்டாள். விஜிந்தியமாஜா பிரபதீதமே வாக்காலே சொல்கிறான்னா வாக்கால் தானே சொல்ல முடியும். மனசக்காரம் இல்லாமலே எப்படி சீதையானவள் சொன்னாலோ அதுபோல இவள் சொல்லுகின்றாள். மனசால் நினைக்கலன்னா கூட வாயால் சொல்கிறா. என்ன சொல்கிறா, இறங்கி வாய் நாள்தோறும் தினந்தோறும் நாள்தோறும் என்னது பொய் நின்ன ஞானம் தொடங்கி இதுவரையில் இவ்வளவும் வர கூப்பிட்ட கூப்பீட்டை இவள் எம்பெருமானை அழைக்கின்றாள். இறங்கினாள் தரும் வாயிரீவள் கண்ணீர்கள் அமரா கண்கள் வாய் விருவீரபடி கண்ணா மரங்களும் இறங்கும் வை. அதாவது எல்லாரும் இவருடைய வார்த்தையை கேட்டு பராமரிசனாகியவருடைய பேச்சை கேட்டு எல்லோரும் இறங்கி ஈடுபடுகின்றார்கள். சேத்தனாச்சேத்தன விபாக வர சேத்தன்கள் ஈடுபடுறாங்க ஒருத்தர் இல்லை. மரங்களும் இந்த மரங்கள் உம்முக்கு என்ன அர்த்தம்னா ஏதோ சேத்தன அறிவுடையவர்கள் மட்டும்தான் பராமரிசனுடைய பாசுரத்துக்கு ஈடுபடுறான்னு நினைக்காதீங்கோ. மரங்கள் கூட ஈடுபடுறது. மரங்களும் இறங்கும் ஐ மணிவண்ண ஓ என்ன கோவான் எம்பாரை பார்த்து கேட்டார் சில பேர்லாம். இந்த எம்பாருடைய 1000வது அவதார வருஷம் வந்து அவர் அவதரித்து 1000 வருஷங்களாகுது. அவர் இடத்துல சில பேர்லாம் கேட்டார். அவருக்காரில் மரங்கள்லாம் இறங்குமா சுவாமி, எங்கேயாவது திருவாய்மொழி கேட்டு மரங்கள்லாம் இறங்குன்னு சொல்கிறாளே இது உண்டான சொன்னாராம். இந்த பாசுரம் அவதரித்து எத்தனையோ காலம் ஆயிடுச்சு. இந்த பாசுரம் ஏற்பட்ட நாள் தொடங்கி ஆழ்வார் அருளிச்சத நாள் தொடங்கி எத்தனையோ பாவபந்தம் இல்லாதவர்கள் பாவசுத்தி இல்லாத எத்தனையோ பேர் வாயில பூந்து புறப்பட்டிருக்கும். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு அட்டாங்க யோகம். இந்த அட்டாங்க யோகத்தை பண்ணுறவா கூட அனுஷ்டித்து பெருமான அடைபவர்கள் அவா நெஞ்சு கூட அப்படி அட்டாங்க யோகத்தை அனுஷ்டித்தா கூட நெஞ்சு அவ்வளோ சுலபம் இறங்காது. அதாவது இரும்பு போல் வலி நெஞ்சமாக இருக்கும் சம்சாரிகளுக்கு. அப்படிப்பட்ட சுக்கான் பருக்கை போல சுக்கான் பரல் போலே கல் மாதிரி இருக்க ஹிருதயம் கூட ஆழ்வாருடைய பாசுரத்தை கேட்டால் கரையிறதே. அப்படி இருக்க செய்தே சமகாலத்தில் ஆழ்வார் எழுந்துள்ள காலத்தில் மரங்கள்லாம் குறுகியிருக்காதா ஈடுபட்டிருக்காதான்னா கண்டிப்பாக ஈடுபட்டுரும். எப்படின்னா 2 பிரமாணம் காட்டுற நம்பள் அழகா கண்ணன் எம்பெருமான் உள்ளாங்குள் ஊதினான். அவனுடைய அந்த கொள்ளோசையை கேட்டு மரங்கள் நின்ன மதுதார்கள் பாயும் மலர்கள் வீழும் மலர் கொம்புகள் தாழும். கண்ணனெம்பெருமான் உள்ளாங்குள்ளை இசைக்கிற பொழுது மரங்கள்லாம் தாரதாரையாக தேனை சொரிந்தனவாம், புஷ்பத்தை வரித்தனவாம். அவன் எந்த பக்கமாக செல்கிறானோ அந்த பக்கத்தில் கூடிய மரங்களுடைய கிளைகள்லாம் அப்படி தாழ்ந்தனவாம். இப்படி மரங்கள் அச்சித்தான மரங்களும் கூட ஒரு குழலோசையில் ஈடுபட்டதுன்னா எங்கள் பராமரிசனாயோட திருவாய்மொழி எப்படிப்பட்ட தெரியுமோ? ஏற்கனவே கீழே அனுபவிச்சிருக்கோம். நாம் 5ஆம் 10 8ஆம் திருவாய்மொழியில் 6ஆவதில் குழலின் மலிய சொன்னா புல்லாங்குழல் கண்ணனெம்பெருமானுடையதான புல்லாங்குழல் இனி எவ்வளோ இனிமையாக இருக்கோ அதை காட்டிலும் இனிமையாக இருக்குது எங்கள் பராமரிசனுடைய திருவாய்மொழி ஆயாலே. அந்த குழோசையை கேட்டே மரங்கள் இறங்கிச்சுன்னா எங்கள் பராமரிசமாய் பாட்டை கேட்டு சமகாலத்தில் மரங்கள் இறங்கியிருக்காத கண்டிப்பாக ஈடுபட்டிருக்கும். ராமன் காட்டுக்கு போனால் சுமந்திரன் கூட அழிச்சின்னு போயிட்டு திரும்பி வந்தான். சுமந்திரன் வந்த உடனே தசரதர் கேட்கிற பொழுது சுமந்திரன் சொன்னான், அபியுக்ஷா பரிம்லானா சபுஷ்பாங்குர போரக்காக உபதத்தோதகோ நத்யா பல்வராணி சதுராம்சம் என்று சொல்கிற பொழுது விஷயத்தே மகாராஜா ராம பேசுகிற கழித்தா. அதாவது விரக்ஷங்கள்லாம் மரங்கள்லாம் வாடி கொடுத்து மரங்கள்லாம் வாடி கொடுத்துருந்தான். மரங்கள்லாம் வாடி கொடுத்துனா ஜலம் இல்லாமல் இருக்கணும். இல்லை அழுத்தே கட்டளையாக நீரிலே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கூட வாட்டத்தோடு இருக்குது. மரங்கள்லாம் ஏன் வாட்டத்தோடு இருக்கணும்னா ராமன் பேசணும். ராமன் ஊரை விட்டு போயிட்டான், அவன் அயோத்தியை விட்டு போயிட்டான். இந்த மரங்கள்லாம் கூட அந்த ராமாவதார காலத்திலே மரங்கள்லாம் கூட வாடித்து இந்த ஆய்வார் ராமசாமியோட திருவாய்மொழி கட்டு மரங்கள் இறங்காதா கண்டிப்பா இறங்கி இருக்கும் எம்பார் சாதிச்சாரா. அப்படி மரங்கள் இறங்கும். மணிவண்ணா ஓவென்னு ஓமால் என்ன மணிவண்ணா என்று அவருடைய வடிவடைகளை பொத்து அழிச்சு என்ன மணிவண்ண ஓவென்னு போவால் சுரங்கம் வாய்ப்பெறான் விளந்தாவை. அதாவது பண்டு உபகரித்தும் காலத்திலே அம்சனால் ஏவப்பட்ட கேசி என்கிற அசுரன்
கண்ணன் பெருமானை வெளியே வந்த பொழுதோ அவனை முடித்து அடியார்களை ரட்சித்துக் கொடுத்தான். அவனை முடிப்பதுங்கிறதே அதுதான் இவர்களுக்கு பிரமோத்தேஷம். அதாவது அவனை தன்னை ரட்சித்து கொடுத்தான். தன்னை கண்ணனை பெருமான் தன்னை காப்பாற்றிட்டு தான் இவாளுக்கு கோபிமார்களுக்கு பெரிய ஆய்வு இந்த பராங்குஷன் ஆகி பெரிய உபகாரம். அந்த கேசியை முடித்து கண்ணனை பெருமான் தன்னை காப்பாற்றி கொண்டது இப்போது உபகரிப்பதற்காக அந்த கேசியை முடித்த பெருமான் இப்பொழுது நமக்கு உபகாரம் நமக்கு சேவை சாதிப்பதற்காக திருத்தொலைவன் எங்களை சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமான் அவனை தொலைவில்லிமங்கலம் என்று தன் கரங்கள் கூப்பித்தெழும் துரங்கம் வாய் பிளந்தான் உரை அந்த அந்த குதிரை துரங்கம்னா குதிரை வடிவெடுத்து கொண்டு வந்த கேசியை முடித்தவனான அந்த எம்பெருமான் எழுந்துடியான தொலைவில்லிமங்கலம் இன்னே தன் கரங்கள் கூப்பித்தொழும். அத்தலை இத்தலையாவது என்ன வியாக்கியம் யார் இந்த பராமர்ஷ பிரபாவத்தை பார்த்தார். அந்த கண்ணன் அந்த எம்பெருமான் கை கூப்பனை இவளை பார்த்து ஆனா இவள் அவனை பார்த்து கை கூப்ப முடியா இருக்கே, இந்த விதேசத்தை பார்த்து கை கூப்ப முடியா இருக்கே. தன் ஊரின் பேரை சொல்ல எல்லாரும் கையெடுக்கும்படி பிறந்தவள்கிடீர் தான் அவன் ஊரை சொல்லித் சொல்கின்றான். நம்மாழ்வார் அவதரித்த வேஷம் குருகூர்ச்சடகோபன் சொன்னா குருகூர்னு சொன்ன மாத்திரத்திலே எல்லாரும் கை கூப்புறான். அப்படிப்பட்ட பெருவழைத்த இவள் அவன் ஊரின் பேரை சொன்ன மாத்திரத்தில் இவ கை கூப்ப முடியா இருக்கே என்ன தெரிவிக்கிறார். இப்படி தோழிதன் வாயார் என்று சரி அவ்வூர் திருநாமம் கற்றதற்பின்னையே. அதாவது அவ்வூர்னு சொன்ன இந்த பாசுரத்திலேயும் இதற்கு அடுத்த பாசுரத்திலேயும் அவ்வூர் என்ன தொலைவெளிமங்கலத்தை நிர்தேசம் பண்றா தோழி. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு அந்த ஊர்னு ஏன் சொல்றா அப்படின்னா என்னதான் இருந்தாலும் தொலைவில்லிமங்கலம்னு நாம சொன்னா அது பராமர்ஷனாகி சொல்ற மாதிரி இல்லை. அவ சொன்னா தான் அது அவ்வளோ பாவம் தோத்தும் அதாவது அவளுக்கு உண்டான வியாமோகம் எல்லாம் தோத்தும்படியா இருக்கு. நாமெல்லாம் தொலைவெளிமங்கலம் சொன்னால் நமக்கு ஒரு ஈடுபாடும் கிடையாது. நாம் எதோ சொல்கிறோம் மற்ற பொருளை சொல்கிற மாதிரி தான் மற்ற பேரடை சொல்கிற மாதிரி தான் சொல்கிறோம். ஆனால் பராங்குஷனாகி மட்டும்தான் தொலைவெளிமங்கலம்னு சொன்னால் அது நல்லா இருக்கும். ஆகினாலே வேண்டவண்ணா அவ்வூர் திருநாமம் கத்ததற்பின்னையே அந்த பெருமான் அந்த திவிதேசத்தை அவ்வூர் இன்னும் உபதேசம் பண்ணுகிறாள் இந்த பாசுரத்திலே. மேலே பின்னவள் நிலமாமகள் கொல் திருமகள் கொள் பிறந்திட்டாள் இன்னமாயங்களோ இவள் நெடுமால் என்னே நின்ன கூமால் முன்னி வந்தவன் நின்னிருந்துரையும் தொலைவில்லிமங்கலம் சினியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே. இந்த பாசுரத்திலே இவள் பிராட்டிமாருடைய அவதாரமோ பராங்குஷநாயகிகளுடைய பாவன்யாதிசயத்தை பார்த்தா பிராட்டிமாரில் யாரோ ஒருத்தர் தான் இந்த பிராங்குஷநாயிகா பிறந்திருக்க வேண்டும் சொல்லும்படியாக இருக்கு. என்னை சங்கிக்கும்படியாக பிராட்டிமாரிலே ஒருத்தியோன் சங்கிக்கும்படியான பெருமை இருக்கிறதை தெரிவிக்கிறாள் தோழியானவள். பின்னவள் இவள் நிலமாமகள் இவள் திருமகள்கள் இவன் நப்பின்ன பிராட்டியா இவங்க பராங்குஷநாயிகை நப்பின்ன பிராட்டியோ ஒழி பிராட்டியோ பெரிய பிராட்டியாரோ இன்னும் நினைக்க முடியார்கள். பின்ன பிறந்திட்டாள்கள் நிலமாமகள் பிறந்திட்டாள்கள் திருமகள் பிறந்திட்டாள்கள் என்னை சந்தேகிக்கும்படியாக பின்னதான் எங்கள் பராமர்ஷநாயிகா பிறந்து விட்டாளோ ஒழி பிராட்டி தான் எங்கள் பராமர்ஷநாயிகா பிறந்து விட்டாளோ சீதா பிராட்டி தான் எங்கள் பராமர்ஷநாயிகா பிறந்து விட்டாளோ என்று சொல்லலாம்படியான வைபவத்தை உடையவளாக இருக்கிறாள். அவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் வியாக்கியானம் ரெண்டுமே பிறந்திட்டாளும் தான். அவர்களுக்கு நம்மள சாச்சா அவர்களுக்கு இவள்படி இல்லாமையாலே அவர்கள் ஒப்பந்து அதாவது எங்க பராங்குஷன் எங்க நம்மாழ்வாருக்கு பராங்குஷனையோட நப்பின பிராட்டியை ஒப்பிட்டு பேசலாம், ஓய் பிராட்டியை ஒப்பிட்டு பேசலாம், பெரிய பிராட்டியாரை ஒப்பிட்டு பேசலாம், இளைய பெருமானை ஒப்பிட்டு பேசலாம், பரதாழ்வானை ஒப்பிட்டு பேசலாம், சத்ருக்ன ஆழ்வானை ஒப்பிட்டு பேசலாம், விபீஷண ஆழ்வானை ஒப்பிட்டு பேசலாம், பிரகலாத ஆழ்வானை ஒப்பிட்டு பேசலாம். இப்படி பல பேரோட ஒப்புமை சொல்லி அவளுடைய தன்மை எல்லாம் அவள்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் இவரோட வேற யாரையும் ஒப்பிட முடியாது. இவரோட அந்த நப்பின ஆட்சியார் ஒப்பிட முடியுமானா முடியாது. இவருக்கு உண்டான தன்மைகள் எல்லாம் பூமி பிராட்டிக்கு உண்டானா கிடையாது. இவருக்கு உண்டான பெருமை பெரிய பிராட்டியார் உண்டானா கிடையாது. கீழே இப்பதான் பார்த்தோம் இரண்டு கண்ணையும் சேர்ந்து சேவிக்கிறவள் இத்திருங்கிற இத்திருக்கு உண்டான பெருமை அத்திருக்கு கிடையாது. அந்த பெரிய பிராட்டியாருக்கு எங்க பராமரிக்கு உண்டான பெருமை கிடையாது. அப்படியாக இவருக்கு உண்டான தன்மைகள் எல்லாம் அவரெல்லாம் கிடையாது, அவளுக்கெல்லாம் கிடையாது. ஆகினால எங்க பெம்மாழ்வாருக்கு இந்த லோகத்துல ஆறுமே கிடையாது. எந்த லோகத்திலே எல்லா லோகங்களையும் வைத்துக் கொண்டு சால்த்தமான பெருமாள் விபூதியிலேயே பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருக்கு ஒப்பு ஆறும் கிடையாது. எங்க பராமரிக்கு ஆறும் கிடந்தி லோகமெல்லாம் வாழ்க்கைக்கு இவள் உறுத்தி பிறந்தாளோ இந்த உறுத்தி பிறந்திட்டாளோ
லோகமே வாழங்கிறதுக்காக இவள் பிறந்தாளோ என்ன இவளுடைய பெருமையானது சொல்லப்படுகிற நேரே உபமானம் அசேஷானம் சாதுனான சதாபவதி என்ன எல்லாருக்கும் இப்போ சாதுக்களுக்கு எல்லாம் நல்லோர்களுக்கு எல்லாம் உபமானமாக ஆர சொல்றா பிரகலாத ஆழ்வான் சொல்றா இவரை என்கிறபடியே இவரை எல்லாருக்கும் ஒப்பாக சொல்லலாய் இவர் எல்லாருக்கும் ஒப்பா சொல்லலாம் இவருக்கு ஒப்பாவாறு ஒருவரும் இல்லானும் இவருக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது இந்த அம்புள்ள ஆச்சரியமாக அனுகரிக்கிறார் இவருக்கு ஒப்பாவாறு ஒருவரும் இல்லை காணும் என்ன மாயங்களோ என்ன ஆச்சரியம் பெருமானுடைய விபூதியிலே கூடாதுண்டோ என்ன ஆச்சரியம் இவள் நெடுமால் என்ன நின்னு போமால் நெடுமால் என்ன சர்வேஸ்வரன் அதாவது மாலிங்கிற சொல்லுக்கு மாலே கருமை பெருமை மையல் கருமையை காட்டும் மையலை காட்டும் பெருமை காட்டும் இங்கே மையல்னா பிச்சு வியாமோகம் அந்த வியாமோகத்தை சொல்கிறார் நெடுமால் பெருமானுக்கு என்ன ஈடுபாடு என்னிடத்திலேன்னு பேசுகிறாள் உண்மையிலே பார்த்தா இவளுடைய ஈடுபாடுன்னு பேசின இவளுக்கு அவனிடத்தில் உண்டான பிச்சு அதாவது வியாமோகம் அதை என்ன சொல்லி அதை சொல்லலை இவள் தன் பிச்சை கார்க்கடை கொண்டு அவன் பிச்சை சொல்லி கூப்பிடாங்க தனக்கு எம்பெருமானத்தில் உண்டான வியாமோகத்தை சொல்லாமல் நெடுமால் என்ன அந்த எம்பெருமானுக்கு தன்னிடத்தில் உண்டான ஈடுபாட்டை சொல்லுகிறாளே என்ன ஆச்சரியப்படுகிறார் அதாவது இவளுக்கு எப்படி ஈடுபாடு எம்பெருமானத்தில் என்ன கொண்டையன் காதல் உரைக்கில் தோழி மண்டினியாலமும் யாழ்கடனும் விசும்பும் கழியப் பெரிதால் என்று அவ்வளவு காதல் எம்பெருமானது காதல் கடல் புறை விளைவித்தன் காதல் கடலில் மிகப்பெரிதால் என்னும் கொண்டையன் காதல் உரைக்கில் தோழி மண்டினியாலம் ஏழ்கடலும் நீழ்விசும்பும் கழியப் பெரிதால் அப்படி வளர்ந்த பக்தி உடையவள் தன்னுடைய வியாமோகத்தை சொல்லாமல் எம்பெருமானுடைய வியாமோகத்தை நெடுமால் என்ன அவனுடைய வியாமோகத்தை சொல்லுகிறாள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால் முன்னி வந்தவன் நின்னிருந்துரையும் அவன் இந்த பராங்குஷராய் கிடப்படா என்ன அவன் முற்பட்டு வந்தான் முன்னி வந்து அவன் இருப்பதாய் கொண்டு நின்று இருந்து உரை அவன் தான் வந்தான் முற்பட்டு வந்தான் இவளை பெற வேண்டும் என்று ஒரு சேதன் கிடப்பனான்னு எம்பெருமான் வருகிறான் அல்லவா ஆகினால் அவன் தான் முற்பட்டு வந்தான் ஆகினால அவனுடைய வியாமோகத்தையும் அவள் பெரிதாக கொண்டாடுகின்றாள் அந்த திருத்துளைவத்தை அவன் எழுந்துள்ள அந்த திளைவத்தை சென்னியால் வணங்கும் என்னை தன் கைகூப்பி தொழில் தலையாலே வணங்குகின்றாள் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே அதாவது இவளுக்கு தான் மற்ற பேரெல்லாம் அந்த தொலைவில்யங்களும்னு சொல்லணும் அதை கேட்கணுங்கிறதையே ஆசை எதே அந்த திருநாமம் அந்த அவ்வூர் திருநாமம் அவ்வூர்னே அந்த திவிதேசிக அவ்வூர்னு ஏற்பட்டது பேர் கடித்த கட்டக விகட்டனா பாந்தும் அவ்வூரிலே த்விகுணம்னா அவ்வூர் என்னே திருத்தொலைவனங்களுக்கு திருநாமம் ஏற்பட்டு விட்டது அப்படிப்பட்ட அந்த திவிதேசனுடைய திருநாமத்தை சொல்லணும் மற்ற பேரெல்லாம் அதை நாம் கேட்கணும் என்று அதை கேட்பதேலேயே விருப்பமுடையவளாக இருந்தாள் திருநாயே தோழி அவ்வூர்னு சொல்றா தொலைவில்யவங்களும் சொல்லப்படாதுன்னா என்னதான் இருந்தாலும் பராங்குஷாயி சொல்ற மாதிரி இல்லையே அப்படின்னுட்டு இவள் தான் அந்த பேரை சொல்ல அவள் இதுக்கு முன்னாடி சொன்னாள் என்ன சொன்னா முன்னாடி ஆனாலும் பார்த்தா அவள் சொல்ற மாதிரி இல்லை ராமசாமி சொல்ற மாதிரி இல்லை ஆகினாலே இவளும் அவ்வூர்னு சொல்ல தொடங்கிவிட்டாள் இனிமேல் சாத்து பாட்டு சிந்தையாலும் சொன்னாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாய் என்னடைந்தவன் குரு அவன் ஷடகோபன் முந்தையாயுரத்துள்ளிவை தொலைவில்லை மங்களத்தைச் சொன்னா செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலைக்கே முக்கரணங்களாலும் திரிகரணங்களாலும் அவள் ராங்குஷாயியானவள் பெருமானிடத்திலே ஈடுபட்டிருந்தாள் அது வெளிப்படையாக அந்த திருவாய்மொழியுடைய கருத்தை சொல்லி இந்த கற்பவர்களுக்கு இதுக்கு தகுந்தாற் போலே இவர்கள் கைங்கரத்தை பண்ணுவார்கள் பலன் சொல்லி தலைக்கட்டுகிறார் சிந்தையாலமித்யாதி மனோவாக்காயங்கள் மூன்றும் ஒருபடிப்பட அவன் பக்களிலே ஈடுபட்டபடி மனம் மொழி மெய் முக்கரணங்கள் இப்படி மூன்று கரணங்களாலும் அந்த பெருமான் தேவபிரானிடத்திலேயே ஈடுபட்டவளாக இருந்தால் இறங்கி என்ன மனசால் ஈடுபட்டது தெரியுது மணிவண்ணவோன்னு சொன்னபடினாலே வாக்கால் ஈடுபட்டது தெரியுது தரன் கரங்கள் கூப்பி தொழுங்கிறதுனாலே காய்கமாக இவளுக்கு ஏற்பட்டதான இந்த பிராவண்யம் முக்கரணங்களால் இவளுக்கு இந்த பெருமானத்தை ஈடுபட்ட பிராமணியாதிசயமானது வெளிப்படுகின்றது இந்த திருவாய்மொழியிலே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கினாலும் தேவபிரானையே தந்ததாய் என்ன இந்த தேவபிரானை எல்லா வித பந்துவும் நமக்கு எல்லா விதமான உறவும் தேவபிரான் தான் என்று அறுதியிட்டாள் தாய் என்ன தந்தை என்ன மற்றும் உண்டான உறவினர்கள் என்ன எல்லாமே தேவபிரான் தான் என்று அறுதியிட்டாள்கள் சரி
தேவிரானே ததாயடைந்த வன்குருகூரவர் ஷடகோபன். அந்த ஊரில் இருக்கவாளா என்ன பண்ணாலாம், ஆழ்வார் திருநேக்காரெல்லாம் அவள் ஒரு நிர்ணயம் பண்ணுறா. என்னென்னா, நம்ம ஆழ்வாருக்கு அந்த திவ்யதேச பெருமாண்டி என்ன ஈடுபாடு ஆழ்வார் வைகாசி உற்சவத்தில் அவதார உற்சவத்தில் 5ஆம் திருநாள் எழுந்துள்ளவர் தேவபிரான். மறுநாள் காலையில் கருட சேவையெல்லாம் நீங்கள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் விடகொள்வார், புறப்படுவார். பெருமாள் எங்கள் திருத்தொலைவிலிருந்து புறப்படுவார். அப்படி புறப்படுற பொழுது ஆழ்வார் அந்த பெருமான மங்களாசனம் செய்துவிட்டு ஒவ்வொரு விதேசம் பெருமானும் மங்களாசனம் பண்ணுவார். 9 விதேசம் பெருமான்களையும் மங்களாசனம் பண்ணுவார். அப்போ தேவபிரான மாத்திரம் மங்களாசாசனம் பண்ண பிறகு பார்த்தோமானால் அந்த வீதி பெரிய திருவீதி, அந்த வீதியை தாண்டி போகிற வரையிலும், ஊர் எல்லையை தாண்டி தேவபிரான் போகிற வரையிலும் நம்ம ஆழ்வார் இந்த தேவபிரானையே சேவித்துக் கொண்டு இருப்பார். இன்னைக்கு என்ன, அடுத்த வருஷம் வைகாசி உற்சவத்தில் போனாலும் 6ஆம் திருநாள் காலங்காத்தால இந்த தேவபிரானது ஆழ்வாருக்கு எத்தனை ஈடுபாடுங்கிறத நீங்கள் பிரத்யட்சமாக கண்ணால் பார்க்கலாம். அத்தனை 9 திருப்பதிகளை காட்டிலும், திவ்யதேசங்களை காட்டிலும், நவ திருப்பதிகளிலே ஆழ்வாருக்கு தேவபிரானத்தில் அவ்வளவு ஈடுபாடு என்பது பிரத்யட்சமாக கண்ணாலே காணலாம். தாழ்ந்துதான் நடந்த வன்குருகூர் அவர் ஷடகோபன். இப்படிப்பட்ட ஆழ்வார் தான் நமக்கு எல்லா விதமான பந்து என்ன அந்த ஊரில் இருவாள் அறுதிட்டாள். அன்னையாய் எத்தனாய் என்ன ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் மதுரை ஆழ்வார் அறுதிட்டார். எனக்கு எல்லா விதமான உறவும் நம்ம ஆழ்வார் தான் மதுரை ஆழ்வார் அறுதிட்டார். அதே போல பரமாச்சாரியன் அளவந்தாரும் மாதாபிதாவிடைய தனயாவிபூதி என்ன, எனக்கு தாய் தந்தை மனைவி மக்கள் எல்லாமே செல்வம் எல்லாமே நம்மாழ்வார் தான் அறுதிட்டார். இப்படியாக அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அவருடையதான முந்தையாயிரம்னா பழையதான வேதார்த்தத்தை அருளிச்சிடும். பழைய என்னைக்கும் இருக்க முடியாத 1000 திருவாய்மொழி என்னைக்கு இருக்கிறதா அப்படின்னா, ஆமாம் என்ன சுவாமி திருவாய்மொழி என்னைக்கு இருக்கிறதுன்னு சொல்றீர், அழ்வார குருவூர் சடகோபன் சொன்ன அங்கங்க பொறித்து வைத்திருக்கிறாரே அப்படின்னா, சொல்லப்பட்ட விதில் கர்த்திருவம் ஸ்மிருதியத்தை சுயம்பூ படைத்தான் என்னமா போலே. அதாவது ஆழ்வார் அருளிச்சிதாருங்கிறது எப்படின்னா, வேதத்தை சொல்ற பொழுது ஸ்மிருதிகள் அனாதினிதனாகியேஷா பாபுல் சுட்டா சுயம்புவா இன்னைக்கு இருக்கக்கூடியான வேதங்களை சுயம்பு படைத்தான் பிரம்மா படைத்தான்னு சொல்லியிருக்கு ஸ்மிருதியில. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மா வெளிப்படுத்தினா அர்த்தம். அதுபோல இங்க ஆழ்வார் கண்டு வெளிப்படுத்தினார். யா அத்ராட்சித்து திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம் என்னி இங்க நம்ம ஆழ்வாருக்கு என்னைக்கு இருக்கக்கூடியான சாஸ்திர சாகாம் திராவிடியும் பிரம்மசம்ஹிதாம் என்னி அவர் கண்டு வெளிப்படுத்தினார். இவர் அம்மாழ்வார் ஆங்குஷரான ரிஷி, இவரையும் ரிஷியுனி கவி என்னும் இவர் என்ன பண்ணார், அந்த தமிழ் வேதத்தை எப்பொழுது இருக்க முடியாத தமிழ் வேதத்தை ஒரு யுகத்திலே ஒருத்தர் கண்டு வெளிப்படுத்தினார். அப்படி எங்கள் ஆழ்வார் அந்த வேதத்தை தமிழ் வேதத்தை கண்டு வெளிப்படுத்தினார். ஆயினாலே தமிழ் வேதம் நித்தியம் ஏத நூல் இருந்தவன் நூல் ஆக்ஞானை சுருதிவிக்கினே என்று இதுக்குன்னு ஆச்சாரியத்தில் ஒரு சூழ்நிலையிலே ஆச்சரியமாக நிரூபித்திருக்கிறார். இந்த இந்த திருவாய்மொழி வேதம் என்னை நிரூபித்திருக்கிறார் நாயனார். அது மாத்திரமில்லை, மேலே தெரிவித்த நம்மளே சர்வேஸ்வரன் இதர சஜாத்தியனாய் அவதரித்தார் போலே எம்பெருமான் மற்ற பேருக்கு இடையில அவதாரம் பண்றான். அதுபோல வேதமே தமிழாக நம்மாழ்வாரத்து திருவாய்மொழியாக அவதாரம் பண்ணிவிடுத்து இந்த 1000. அதுதான் ரொம்ப அழகாக ஆச்சாரியத்தில் அதவா வேதவே நியாயத்தாலே பரத்வர முதுவேதம் யுகவியாப்தி அவதரணங்களில் ஓதிர நீதி காட்டமனு படுகதகளாயாக மூர்த்தியில் மனிதமிழானவாரே சர்வதா சர்வதோபஜீவியமாமேன்ன தாயினர். அதாவது எம்பெருமானுடைய மேன்மையை தெரிவிப்பதிலேயே பரத்வத்தை பேசுவதிலே நோக்காக கூடிய வேதம். இந்த வேதம் அவதாரம் பண்ணித்து எப்படின்னா, வேதவேத்தியே பரைபும்சி ஜாதே தசதாத்மஜே வேதப்ராஜேத சாதியாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்று எம்பெருமான் வேதவேத்தியனான எம்பெருமான் அவதாரம் பண்ணினான். அப்பொழுது வேதமே ஸ்ரீராமாயணம் ஆயித்துன்னு ஸ்காந்த புராண வச்சனம். அந்த நியாயத்தாலே பார்க்கிறவானால் வேதம்தான் வியூகத்தை பேசுவதற்காக பாஞ்சராத்திரம் ஆயித்து. அதே வேதம்தான் விபாவதாரங்களை பேசுவதற்காக இதிகாச புராணங்கள் ஆயித்து. அதே வேதமானது எம்பெருமானுடைய அந்தராத்மதையை பேசுவதற்காக தர்மசாஸ்திரங்களாக ஆயித்து. அதே வேதமானது எம்பெருமான் அச்சையிலே கோயில் கொண்டு விதேசங்களிலே எழுந்தொழிந்த போது அந்த வேதமே தமிழாக ஆழ்வார்களிடத்திலிருந்து திவ்ய பிரந்தமாக அவதரித்தனா. வேதமே அவதரித்தது திவ்ய பிரந்தமாக. அதனால இந்த திருவாய்மொழியும் வேதம்தான். அந்த செந்தமிழ் இந்த 1000 இந்த 1000 தொலைவில்லி மங்களத்தை சொன்ன செந்தமிழ். செந்தமிழ்னா அர்த்தத்தை தெளிவாக காட்டக்கூடிய தமிழ். பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலிக்கே. சாதாரண
தமிழ் இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். இந்த ஆத்திச்சூடியிலே கூட திருமாலிக்கடை செய்கிறது. ஆழ்வார் தெரிவிக்கிறார், இந்த 10 பாசனங்களையும் கற்பவர்கள் சிவப்பதியான எம்பெருமானுக்கு அழிவு செய்யப்பெறுவார்கள், பெருமானுக்கு கைங்கரம் பண்ணுவார். அப்படி பிராட்டியோடு கூடிய எம்பெருமானுக்கு எப்படி இளைபெருமாள் பிராட்டியோடும் கூடிய சக்கரவர்த்தி திருமானுக்கு கைங்கரம் பண்ணினானோ அதுபோல இவர்களும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள். இந்த திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணுவார்கள், பிராட்டியோடு கூடிய பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள் என்று சொல்லி தலை கட்டுகிறார். இந்த அரிய வாய்ப்பை மற்ற பேருக்கெல்லாம் மற்ற திருவாய்மொழிகள் கிடைத்திருக்கும். அவர்களெல்லாம் எம்பெருமானுடைய அப்படிகளை பேசும்படியான திருவாய்மொழி, ஆழ்வாருடைய பெருமையை சொல்வதன் மொழியான திருவாய்மொழி இந்த திருவாய்மொழி. ஆகினாலே நம்முடைய குதிரைகள் எல்லோரும் விடுபட்டிருக்க முடியாத திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியுடைய ஒரு அனுபவத்தை கிடைக்கும்படியாக இதனுடைய எதிராஜ் சுவாமியுடைய துடித்தாமலை வணங்கி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமா திருவணீந்திராயமாத்மனே ஹிரங்க வாசினே பூயான் யஷீர் நித்தியமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.